For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். பஞ்சாயத்து ராஜின் 3 அடுக்கு அமைப்பு 3-tier structure of பஞ்சாயத் ராஜ் மக்கள் தொகை மற்றும் நிர்வாக வசதிக்காக கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் கிராமம், வட்டம் மற்றும் மாவட்டம் என 3 மட்டங்களில் கட்டமைக்கப்பட்டுள்ளன. முதல் அடுக்கு கிராம பஞ்சாயத்து கிராம் பஞ்சாயத். இதுதான் பஞ்சாயத்து ராஜின் அடிப்படை அலகாகும். இது கிராம பகுதிகளில் அன்றாட நிர்வாகம் மற்றும் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றும் பொறுப்பை கொண்டுள்ளது. அமைப்பு பஞ்சாயத்து தலைவர் பிரசிடென்ட், சர்பஞ்ச் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் வார்டு மெம்பர்ஸ் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். முக்கிய பங்கு குடிநீர் விநியோகம், தெருவிளக்குகள், கிராமச் சாலைகளை பராமரித்தல், உள்ளூர் சுகாதார வசதிகளை மேற்பார்வையிடுதல். இரண்டாம் அடுக்கு வட்டார பஞ்சாயத்து பிளாக் பஞ்சாயத் பஞ்சாயத் சமிதி. இது கிராம பஞ்சாயத்துகளையும் மாவட்ட பஞ்சாயத்தையும் இணைக்கும் இடைநிலை இணைப்பு பாலமாகச் செயல்படுகிறது. 20 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை உள்ள சிறிய மாநிலங்களுக்கு இந்த அடுக்கு கட்டாயமில்லை. அமைப்பு வட்டார பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவர். இந்த உறுப்பினர்களிலிருந்து ஒருவர் தலைவர் சேர்பர்சன் ஆக தேர்ந்தெடுக்கப்படுவார். முக்கிய பங்கு கிராம பஞ்சாயத்துகள் அளித்த திட்டங்களை பரிசீலித்து அவற்றை வட்டார அளவில் தொகுத்து மாவட்ட பஞ்சாயத்துக்கு அனுப்புவது. பல்வேறு கிராம பஞ்சாயத்துகளுக்கு இடையேயான வளர்ச்சி பணிகளை ஒருங்கிணைப்பது. நிர்வாக அதிகாரி வட்டார வளர்ச்சி அலுவலர் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் BDO. மூன்றாம் அடுக்கு மாவட்ட பஞ்சாயத்து ஜிலா பரிஷத். இது மாவட்டத்தில் உள்ள அனைத்து பஞ்சாயத்துகளுக்கும் உச்ச அமைப்பாகும். இது மாவட்ட அளவில் வளர்ச்சி மற்றும் திட்டமிடல் பணிகளை மேற்பார்வையிடுகிறது. அமைப்பு மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவர். இந்த பிரதிநிதிகள் மாவட்ட தலைவர் சேர்பர்சன் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். முக்கிய பங்கு மாவட்ட அளவில் ஒட்டுமொத்த வளர்ச்சி திட்டங்களை தயாரித்தல், வட்டார பஞ்சாயத்துகள் மற்றும் கிராம பஞ்சாயத்துகளுக்கு நிதி ஒதுக்கீடுகளை பரிந்துரைத்தல், மேலும் கீழ்மட்ட அலகுகளின் செயல்பாடுகளை மேற்பார்வையிட்டு ஒருங்கிணைத்தல். நிர்வாக அதிகாரி பெரும்பாலும் மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் அல்லது ஒரு மூத்த இந்திய நிர்வாக சேவை IAS அதிகாரி இதன் தலைவராகச் செயல்படுவார். இந்த 3 அடுக்கு அமைப்பு அதிகாரத்தை அடிமட்டத்தில் தொடங்கி உள்ளூர் மக்களுக்கே முடிவெடுக்கும் உரிமையையும் பொறுப்புணர்வையும் அளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் ULBS என்றால் என்ன? நகர்ப்புறங்களில் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் வசிக்கும் மக்களின் பொதுச் சேவைகளையும் நிர்வாகத்தையும் வளர்ச்சியையும் நிர்வகிக்கும் உள்ளாட்சி அரசாங்கத்தின் அமைப்புகளே நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆகும். அரசியலமைப்பு அடிப்படை இந்திய அரசியலமைப்பின் 74வது திருத்தச் சட்டம் 1992 மூலம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இந்த சட்டம் நகர்ப்புறங்களில் உள்ளாட்சி அமைப்புகள் சீராகச் செயல்படுவதை உறுதி செய்கிறது. முக்கிய நோக்கம் நகர்ப்புற பகுதிகளில் சுத்தம், சுகாதாரம், குடிநீர் விநியோகம், சாலைகள், தெருவிளக்குகள் போன்ற அத்தியாவசிய சேவைகளை வழங்குதல். நகரங்களின் நிலையான வளர்ச்சிக்கு திட்டமிட்டுச் செயல்படுத்துதல். மக்களின் நேரடி பங்கேற்பை உறுதி செய்தல். முக்கிய பிரதிநிதிகள் மாநகராட்சி தலைவர் மேயர், மாநகராட்சியின் தலைவர். ஆணையர் கமிஷனர், மாநகராட்சியின் நிர்வாகத் தலைவர் மற்றும் அரசு அதிகாரி. மாமன்ற உறுப்பினர்கள் வார்டு கவுன்சிலர்ஸ் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநகராட்சியின் முடிவெடுக்கும் அமைப்பில் பங்கு கொள்பவர்கள். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்பாடுகள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ULBS 74வது திருத்தச் சட்டம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சுமார் 18 செயல்பாடுகளை குறிப்பிட்டுள்ளது. இவற்றில் முக்கியமானவை அத்தியாவசிய சேவைகள் எசென்ஷியல் சர்வீசஸ், குடிநீர் விநியோகம், பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்குதல். சுகாதாரம் மற்றும் கழிவு மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மை சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வடிகால் அமைப்புகள் மற்றும் பொதுச் சுகாதார பராமரிப்பு.
தெரு விளக்குகள், தெருக்களில் விளக்குகள் அமைத்து பராமரித்தல். தீயணைப்பு சேவைகள் சில சமயங்களில். வளர்ச்சி மற்றும் திட்டமிடல் டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங், நகர திட்டமிடல், நில பயன்பாட்டை கட்டுப்படுத்துதல் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களை உருவாக்குதல். சாலைகள் மற்றும் பாலங்கள், நகர்ப்புறச் சாலைகளை கட்டுதல் மற்றும் பராமரித்தல். பொது போக்குவரத்து, பேருந்து நிலையங்கள் மற்றும் பிற போக்குவரத்து வசதிகளை அமைத்தல். சமூக நலப் பணிகள் சோஷியல் வெல்ஃபேர், நகர்ப்புற வறுமை ஒழிப்பு திட்டங்கள். கல்வி, தொடக்கப் பள்ளிகளை நிர்வகித்தல். பொது பூங்காக்கள், சந்தைகள் மற்றும் கலாச்சார மையங்களை பராமரித்தல். நிதி ஆதாரம் சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ யுஎல்பி-கள் திறம்படச் செயல்பட நிதி அவசியம். அவற்றின் முக்கிய வருவாய் ஆதாரங்கள் பின்வருமாறு. வரி வருவாய் டாக்ஸ் ரெவென்யூ, சொத்து வரி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், உள்ளாட்சி அமைப்பின் மிக முக்கியமான வருவாய் ஆதாரம். கேளிக்கை வரி என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ், தொழில் வரி ப்ரொஃபஷனல் டாக்ஸ் மற்றும் விளம்பர வரி அட்வர்டைஸ்மெண்ட் டாக்ஸ். மாநில அரசின் மானியங்கள் கிராண்ட்ஸ் இன் ஏட், மாநில அரசு அவ்வப்போது வழங்கும் நிதியுதவிகள். மாநில நிதி ஆணையம் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் மூலம் நிதி பகிர்வு. மாநில அரசு வசூலிக்கும் வரிகளில் ஒரு பகுதி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவது. பயனாளர் கட்டணம் யூசர் சார்ஜஸ், குடிநீர் கட்டணம், கழிவு மேலாண்மை கட்டணம் போன்ற சேவைகளுக்காக மக்களிடமிருந்து வசூலிக்கும் கட்டணங்கள். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மூலம்தான் ஒரு நகரத்தின் அன்றாட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும். இவற்றின் வெற்றிகரமான செயல்பாடு நகரங்களில் வாழும் மக்களுக்கு பொறுப்புணர்வும் வெளிப்படைத்தன்மையும் கொண்ட சேவைகளை வழங்க வழிவகுக்கிறது. பஞ்சாயத்து ராஜ் ஜனநாயகத்தின் மூன்றாவது அடுக்கு. பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் பஞ்சாயத்தி ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரீ என்பது இந்தியாவில் கிராமப்புற உள்ளாட்சி அரசாங்கத்தின் அமைப்பாகும். இது இந்திய அரசியலமைப்பின் 73வது திருத்தச் சட்டத்தின் 1992 மூலம் சட்டப்பூர்வ அங்கீகாரம் பெற்றது. இது அதிகார பரவலாக்கத்தின் இலக்கை அடைய கிராமம், மண்டலம், பிளாக் மற்றும் மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் என 3 அடுக்குகளைக் கொண்ட அமைப்பாகச் செயல்படுகிறது. இதன் முக்கிய நோக்கம் அதிகாரத்தை மக்களைச் சென்றடையச் செய்வது, பவர் டு தி பீப்பிள் ஆகும். பஞ்சாயத்து ராஜின் மூலம் அதிகார பரவலாக்கம். பஞ்சாயத்து ராஜ் வெறும் நிர்வாகப் பிரிவல்ல, அது உண்மையான அரசியல் பரவலாக்கத்தின் கருவியாகும். முடிவெடுக்கும் அதிகாரம் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். மத்திய மற்றும் மாநில அரசுகள் மட்டுமே முடிவுகளை எடுக்கும் முறைக்கு மாறாக உள்ளூர் தலைவர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தங்கள் சமூகத்தின் தேவைகளுக்கு ஏற்ப முடிவெடுக்கும் அதிகாரம் பெறுகிறார்கள். கல்வி, சுகாதாரம், பொது விநியோகம், சாலைகள் மற்றும் உள்ளூர் வள மேலாண்மை போன்ற 29 துறைகள் மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடலாம் பஞ்சாயத்துகளின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகின்றன. நிதி பரவலாக்கம் ஃபிஸ்கல் டீசென்ட்ரலைசேஷன். மாநில அரசுகளால் நிதியை பெறுவதைத் தவிர பஞ்சாயத்துகளுக்குச் சொந்தமாகச் சில வரிகளை விதிக்கும், உதாரணம் தொழில் வரி, சொத்து வரி மற்றும் வசூலிக்கும் அதிகாரம் வழங்கப்படுகிறது. மாநில நிதி ஆணையங்கள் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன்ஸ் மத்திய நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளுடன் இணைந்து மாநிலங்களுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இடையே நிதி பகிர்வை உறுதி செய்கின்றன. பங்கேற்பு ஜனநாயகம். கிராம சபை கிராம் சபா. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் இதயமாக கருதப்படுவது கிராம சபை ஆகும். இதுவே இந்தியாவின் அடிமட்ட அளவில் பங்கேற்பு ஜனநாயகத்தை உறுதி செய்யும் மிக முக்கியமான அமைப்பாகும். வளர்ச்சிக்கு அதன் முக்கியத்துவம். தேவை அடிப்படையிலான திட்டமிடல் நீட் பேஸ்ட் பிளானிங். உள்ளூர் மக்களுக்கு தங்களின் கிராமத்தில் கழிப்பறை தேவையா அல்லது வடிகால் வசதி தேவையா என்று நன்றாக தெரியும். மைய அமைப்புகளால் செய்ய முடியாத உண்மையான தேவை அடிப்படையிலான திட்டமிடலை இது அனுமதிக்கிறது. பின்தங்கியவர்களின் மேம்பாடு. பஞ்சாயத்துகளில் பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மற்றும் தாழ்த்தப்பட்ட பழங்குடி சமூகங்களுக்கு இட ஒதுக்கீடு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது அரசியல் முடிவெடுக்கும் அமைப்பில் இவர்களுக்கு பிரதிநிதித்துவத்தை வழங்கி சமுதாய மேம்பாட்டுக்கு உதவுகிறது.
நிலையான வளர்ச்சி இலக்குகள் SDG, காலநிலை மாற்றம், சுகாதாரம் மற்றும் சுத்தமான நீர் போன்ற ஐநா-வின் நிலையான வளர்ச்சி இலக்குகளை கிராமப்புற மட்டத்தில் செயல்படுத்தவும் கண்காணிக்கவும் பஞ்சாயத்துகள்தான் பிரதான கருவிகளாக உள்ளன. முடிவுரை: பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் மூலம் செயல்படுத்தப்படும் அதிகார பரவலாக்கம் என்பது இந்திய ஜனநாயகத்தின் ஒரு ஆழமான அத்தியாயமாகும். இது கிராம சபை மூலம் சாதாரண குடிமகனையும் முடிவெடுக்கும் செயல்பாட்டில் இணைத்து உண்மையான பங்கேற்பு, ஜனநாயகம் மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்கிறது. Decentralization of power through Panchayati Raj institutions is key for participatory democracy and development at the grassroots level. Comment: பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் மூலம் அதிகார பரவலாக்கம், அடிமட்ட அளவில் பங்கேற்பு, ஜனநாயகம் மற்றும் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது. கருத்து: Decentralization of power through Panchayati Raj institutions is indeed key for participatory democracy and development at the grassroots level. பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் மூலம் அதிகார பரவலாக்கம் என்பது அடிமட்ட அளவில் பங்கேற்பு, ஜனநாயகம் மற்றும் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது. Benefits of decentralization: பரவலாக்கத்தின் நன்மைகள். Increased citizen participation. Decentralization enables citizens to participate in decision-making processes. It ensures that their needs and priorities are addressed. அதிகரித்த குடிமக்கள் பங்கேற்பு. பரவலாக்கம் குடிமக்கள் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் பங்கேற்க உதவுகிறது, அவர்களின் தேவைகள் மற்றும் முன்னுரிமைகள் நிவர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்கிறது. Improved accountability. Local governments are more accountable to citizens, as they are directly responsible for delivering services and implementing development programs. மேம்படுத்தப்பட்ட பொறுப்புக்கூறல். உள்ளூர் அரசாங்கங்கள் சேவைகளை வழங்குவதற்கும் மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் நேரடியாக பொறுப்பாவதால் குடிமக்களுக்கு அதிக பொறுப்பு கூறத்தக்கவை. Targeted development. Decentralization allows for targeted development, as local governments can tailor programs to meet specific local needs and priorities. இலக்கு மேம்பாடு. உள்ளூர் அரசாங்கங்கள் குறிப்பிட்ட உள்ளூர் தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளை பூர்த்தி செய்ய திட்டங்களை வடிவமைக்க முடியும் என்பதால் பரவலாக்கம் இலக்கு மேம்பாட்டிற்கு அனுமதிக்கிறது. Empowerment of local communities. Decentralization empowers local communities to take ownership of their development, fostering a sense of responsibility and self-governance. உள்ளூர் சமூகங்களின் அதிகாரமளித்தல். பரவலாக்கம் உள்ளூர் சமூகங்கள் தங்கள் வளர்ச்சியின் உரிமையை எடுத்துக்கொள்ள அதிகாரம் அளிக்கிறது, பொறுப்புணர்வையும் சுயராஜ்யத்தையும் வளர்க்கிறது. ரோல் ஆஃப் பஞ்சாயத்தி ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் பங்கு. Grassroots governance. Provide a platform for grassroots governance, enabling citizens to participate in decision-making and hold local governments accountable. அடிமட்ட நிர்வாகம். கள் அடிமட்ட நிர்வாகத்திற்கான ஒரு தளத்தை வழங்குகின்றன, குடிமக்கள் முடிவெடுப்பதில் பங்கேற்கவும் உள்ளூர் அரசாங்கங்களை பொறுப்புக்கூற வைக்கவும் உதவுகின்றன. Service delivery. are responsible for delivering essential services, such as healthcare, education, and sanitation, at the local level. சேவை வழங்கல். உள்ளூர் மட்டத்தில் சுகாதாரம், கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதற்கு கள் பொறுப்பாகும். Development planning. Play a key role in development planning, identifying local needs and priorities, and implementing programs to address them. வளர்ச்சி திட்டமிடல். வளர்ச்சி திட்டமிடல் உள்ளூர் தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளை அடையாளம் காண்பது மற்றும் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. Challenges and opportunities. Capacity building. Require capacity building to effectively deliver services and implement development programs. திறன் மேம்பாடு. சேவைகளை திறம்பட வழங்குவதற்கும் மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் களுக்கு திறன் மேம்பாடு தேவை. Financial resources. Need adequate financial resources to fulfill their responsibilities and deliver services. நிதி வழங்கல். கள் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றவும் சேவைகளை வழங்கவும் போதுமான நிதி ஆதாரங்கள் தேவை. Transparency and accountability.
Pre must ensure transparency and accountability in their functioning, to maintain public trust and confidence. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல். ப்ரீக்கள் தங்கள் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை உறுதி செய்ய வேண்டும், பொதுமக்களின் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையை பராமரிக்க வேண்டும். Way forward முன்னேறும் வழி. Strengthening pre through capacity building, financial support, and institutional reforms can enhance their effectiveness. PRI களை வலுப்படுத்துதல், திறன் மேம்பாடு, நிதி ஆதரவு மற்றும் நிறுவன சீர்திருத்தங்கள் மூலம் PRI களை வலுப்படுத்துவது அவற்றின் செயல்திறனை மேம்படுத்தும். Encouraging citizen participation in pre-decision making processes can ensure that local needs and priorities are addressed. குடிமக்களின் பங்கேற்பை ஊக்குவித்தல். PRI முடிவெடுக்கும் செயல்முறைகளில் குடிமக்களின் பங்களிப்பை ஊக்குவிப்பது, உள்ளூர் தேவைகள் மற்றும் முன்னுரிமைகள் நிவர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்யும். Promoting transparency and accountability in pre-functioning can build public trust and confidence in local governance. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவித்தல். PRI செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவித்தல், உள்ளூர் நிர்வாகத்தில் பொதுமக்களின் நம்பிக்கையையும் வளர்க்கும். The role of Panchayati Raj institutions, pre is very important in both disaster risk reduction and post-disaster management. Discuss. பேரிடர் அபாய குறைப்பு மற்றும் பேரிடருக்கு பிந்தைய மேலாண்மை இரண்டிலும் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் ப்ரீ பங்கு மிகவும் முக்கியமானது. விவாதிக்கவும். Panchayati Raj institutions play a vital role in both disaster risk reduction and post-disaster management in India. இந்தியாவில் பேரிடர் அபாய குறைப்பு மற்றும் பேரிடருக்கு பிந்தைய மேலாண்மை ஆகிய இரண்டிலும் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் ப்ரீ முக்கிய பங்கு வகிக்கின்றன. Role in disaster risk reduction. பேரிடர் அபாய குறைப்பில் பங்கு. Local knowledge. Pre have intimate knowledge of local geography, climate, and socio-economic conditions, enabling them to identify potential disaster risks. உள்ளூர் அறிவு. Pre-கள் உள்ளூர் புவியியல், காலநிலை மற்றும் சமூக பொருளாதார நிலைமைகள் பற்றிய நெருக்கமான அறிவை கொண்டுள்ளன, இதனால் அவை சாத்தியமான பேரிடர் அபாயங்களை அடையாளம் காண உதவுகின்றன. Community engagement. Pre can engage with local communities to raise awareness about disaster risks and promote preparedness measures. சமூக ஈடுபாடு. Pre-கள் உள்ளூர் சமூகங்களுடன் இணைந்து பேரிடர் அபாயங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தயார்நிலை நடவடிக்கைகளை ஊக்குவிக்கவும் முடியும். Planning and implementation. Pre can develop and implement local plans for disaster risk reduction, including mitigation and preparedness measures. திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தல். Pre-கள் பேரிடர் அபாய குறைப்புக்கான உள்ளூர் திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தலாம், இதில் தணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் அடங்கும். Role in post-disaster management. பேரிடருக்கு பிந்தைய மேலாண்மையில் பங்கு. Immediate response. Pre can provide immediate response to disasters, including rescue and relief operations. உடனடி பதில், மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் உட்பட பேரிடர்களுக்கு Pre-கள் உடனடி பதிலை வழங்க முடியும். Relief distribution. Pre can ensure equitable distribution of relief materials and services to affected communities. நிவாரண விநியோகம். Pre-கள் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் மற்றும் சேவைகளின் சமமான விநியோகத்தை உறுதி செய்ய முடியும். Rehabilitation and reconstruction. Pre can play a key role in rehabilitation and reconstruction efforts, ensuring that local needs and priorities are addressed. மறுவாழ்வு மற்றும் மறுசீரமைப்பு. Pre-கள் மறுவாழ்வு மற்றும் மறுசீரமைப்பு முயற்சிகளில் முக்கிய பங்கு வகிக்க முடியும், உள்ளூர் தேவைகள் மற்றும் முன்னுரிமைகள் நிவர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்கிறது. Benefits of pre-involvement. ஈடுபாட்டின் நன்மைகள். Community ownership. Pre-involvement ensures community ownership of disaster risk reduction and management efforts. சமூக உரிமை. ஈடுபாடு பேரிடர் அபாய குறைப்பு மற்றும் மேலாண்மை முயற்சிகளின் சமூக உரிமையை உறுதி செய்கிறது. Effective resource utilization.
PRE can ensure effective utilization of resources, including funds, materials, and personnel. PRE-கள் நிதி, பொருட்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட வளங்களை திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்ய முடியும். Targeted interventions. PRE can identify local needs and priorities, enabling targeted interventions that address specific vulnerabilities. இலக்கு தலையீடுகள். PRE-கள் உள்ளூர் தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளை அடையாளம் காண முடியும், குறிப்பிட்ட பாதிப்புகளை நிவர்த்தி செய்யும் இலக்கு தலையீடுகளை செயல்படுத்துகிறது. Way forward. முன்னேற வழி. Capacity building. Strengthening the capacity of PRE to manage disasters is essential, including training and resource allocation. திறன் மேம்பாடு. பேரிடர்களை நிர்வகிக்க PRE-களின் திறனை வலுப்படுத்துவது அவசியம், பயிற்சி மற்றும் வள ஒதுக்கீடு உட்பட. Integration with disaster management plans. PRE should be integrated into state and national disaster management plans to ensure effective coordination and response. பேரிடர் மேலாண்மை திட்டங்களுடன் ஒருங்கிணைப்பு. பயனுள்ள ஒருங்கிணைப்பு மற்றும் பதிலை உறுதி செய்வதற்காக PRE-கள் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை திட்டங்களில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். Community engagement. PRE should engage with local communities to promote disaster awareness and preparedness, ensuring a proactive approach to disaster risk reduction. சமூக ஈடுபாடு. பேரிடர் விழிப்புணர்வு மற்றும் தயார்நிலையை ஊக்குவிக்க PRE-கள் உள்ளூர் சமூகங்களுடன் ஈடுபட வேண்டும், பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை அணுகுமுறையை உறுதி செய்ய வேண்டும். இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்பு நிர்வாகத்திற்கு ஒரு பயனுள்ள கருவியாக நிரூபிக்கப்படவில்லை. அறிக்கையை விமர்சன ரீதியாக ஆராய்ந்து நிலைமையை மேம்படுத்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகள் லோக்கல் செல்ஃப் கவர்ன்மெண்ட் ஜனநாயகத்தை அடிமட்டத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் 73 மற்றும் 74வது சட்டத்திருத்தங்களின் மூலம் அரசியலமைப்பு அந்தஸ்து பெற்றன. இருப்பினும் இவை நிர்வாகத்திற்கு ஒரு பயனுள்ள கருவியாக முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை என்ற கூற்று தற்போதைய நடைமுறை சிக்கல்களை பிரதிபலிப்பதாக உள்ளது. இந்த கூற்றினை பற்றிய விமர்சன ரீதியான ஆய்வையும் நிலைமையை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளையும் கீழே காணலாம். விமர்சன ரீதியான ஆய்வு ஏன் பயனுள்ள கருவியாக இல்லை? உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் அவை செயல்படுவதில் பல தடைகள் உள்ளன. முக்கிய பிரச்சினைகளை 3F ஃபண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஃபங்க்ஷனரிஸ் பற்றாக்குறை என்று வகைப்படுத்தலாம். நிதி பற்றாக்குறை லேக் ஆஃப் ஃபண்ட்ஸ். பெரும்பாலான உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமாக வரி விதிக்கும் அதிகாரம் மிகவும் குறைவாக உள்ளது. மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீட்டை நம்பியே இவை செயல்பட வேண்டியுள்ளது. இதனால் சுதந்திரமாக திட்டங்களை செயல்படுத்த முடிவதில்லை. மாநில நிதிக்குழுக்களின் பரிந்துரைகள் பல நேரங்களில் அரசால் முழுமையாக ஏற்கப்படுவதில்லை. அதிகார பகிர்வின்மை லேக் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அரசியலமைப்புச் சட்டத்தின் 11 மற்றும் 12வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள 29 துறைகள் பஞ்சாயத்து மற்றும் 18 துறைகள் நகராட்சி முழுமையாக உள்ளாட்சி அமைப்புகளிடம் ஒப்படைக்கப்படவில்லை. இன்றும் கல்வி, சுகாதாரம் போன்ற முக்கிய துறைகள் மாநில அரசின் நேரடி கட்டுப்பாட்டிலேயே உள்ளன. அதிகாரிகளின் தலையீடு பியூரோக்ராட்டிக் கண்ட்ரோல். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை விட அரசு அதிகாரிகளின் மாவட்ட ஆட்சியர் அல்லது ஆணையர் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. கிராம சபையின் முடிவுகளை கூட சில நேரங்களில் அதிகார வர்க்கம் ரத்து செய்யும் நிலை உள்ளது. கட்டமைப்பு மற்றும் பணியாளர் பற்றாக்குறை லேக் ஆஃப் ஃபங்க்ஷனரிஸ். பல பஞ்சாயத்துகளில் கணினி வசதியோ போதிய அலுவலக கட்டிடங்களோ இல்லை. திட்டங்களை செயல்படுத்த தேவையான தொழில்நுட்ப அறிவு கொண்ட பணியாளர்கள் என்ஜினியர்ஸ், பிளானர்ஸ் குறைவாகவே உள்ளனர். நிழல் பிரதிநிதித்துவம் ப்ராக்ஸி ரெப்ரசன்டேஷன். பெண்களுக்கு 33 விழுக்காடு, சில மாநிலங்களில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டாலும் நடைமுறையில் அவர்களின் கணவர்களே அதிகாரத்தை செலுத்துகின்றனர். சர்பஞ்ச் பார்ட்டி கலாச்சாரம். இது உள்ளாட்சி அமைப்பின் உண்மையான நோக்கத்தை சிதைக்கிறது. நேர்மறையான பக்கங்கள் சில வெற்றிகள், மேற்கூறிய குறைகள் இருந்தாலும் இது முற்றிலும் தோல்வி என்று கூற முடியாது. ஜனநாயக பரவலாக்கம். லட்சக்கணக்கான மக்கள் பிரதிநிதிகள் உருவாகியுள்ளனர்.
பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டோர் அதிகாரம். சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கிடைத்துள்ளது. கிராம சபை. மக்கள் தங்கள் பிரச்சினைகளை நேரடியாக பேச ஒரு மேடை கிடைத்துள்ளது. நிலைமையை மேம்படுத்த ஆலோசனைகள். வே ஃபார்வர்ட். உள்ளாட்சி அமைப்புகளை உண்மையான நிர்வாக கருவியாக மாற்ற கீழ்க்கண்ட சீர்திருத்தங்கள் அவசியம். உண்மையான அதிகார பகிர்வு. டிவல்யூஷன் ஆஃப் பவர். மாநில அரசுகள் அரசியல் சாசனத்தில் கூறப்பட்டுள்ள துறைகளை முழுமையாக உள்ளாட்சி அமைப்புகளிடம் ஒப்படைக்க வேண்டும். துணைநிலை கோட்பாட்டின் பிரின்சிபல் ஆஃப் சப்சிடியாரிட்டி படி உள்ளூரளவில் தீர்க்கக்கூடிய பிரச்சினைகளை மாநில அரசு கையில் எடுக்கக்கூடாது. நிதிச் சுதந்திரம். ஃபிஸ்கல் ஆட்டோனமி. சொத்து வரி தொழில் வரி போன்றவற்றை வசூலிக்கும் முழு அதிகாரத்தை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளின் நிதி பகிர்வு தாமதமின்றி நேரடியாக பஞ்சாயத்து வங்கிக் கணக்கிற்கு செல்ல வேண்டும். திறன் மேம்பாடு. கெப்பாசிட்டி பில்டிங். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு நிர்வாகம் நிதி மேலாண்மை மற்றும் சட்டம் குறித்த தொடர் பயிற்சிகளை வழங்க வேண்டும். ஊழியர்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சி அளிப்பதன் மூலம் நிர்வாகத்தை கவர்னன்ஸ் மேம்படுத்தலாம். சமூக தணிக்கையை வலுப்படுத்துதல். சோஷியல் ஆடிட். கிராம சபை கூட்டங்களை கட்டாயமாக்கி நிதியுதவி மற்றும் திட்டங்களின் செயல்பாட்டை மக்களே தணிக்கை செய்ய சட்டரீதியான அதிகாரம் அளிக்க வேண்டும். இணையான அமைப்புகளை குறைத்தல். ரெடக்ஷன் ஆஃப் பாரஸ்டாட்டல்ஸ். குடிநீர் வாரியம் குடிசை மாற்று வாரியம் போன்ற இணையான அமைப்புகள். பாரஸ்டேட்டல் பாடிஸ் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரத்தை பறிக்கின்றன. நகர்ப்புற திட்டமிடல் அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பிடமே இருக்க வேண்டும். முடிவுரை. இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகள் வேர்கள் இல்லாத மரமாக இருப்பதற்கு காரணம் கட்டமைப்பு ரீதியாக அவை உருவாக்கப்பட்டிருந்தாலும் செயல்படும் சுதந்திரம் மறுக்கப்படுவதே ஆகும். வெறும் அரசியல் அதிகாரத்தை மட்டும் வழங்காமல் நிதி மற்றும் நிர்வாக அதிகாரத்தையும் வழங்குவதன் மூலமே இதனை ஒரு பயனுள்ள நிர்வாக கருவியாக மாற்ற முடியும். The local self-government system in India has not proved to be an effective instrument of governance. Critically examine the statement and give your views to improve the situation. இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்பு நிர்வாகத்திற்கு ஒரு பயனுள்ள கருவியாக நிரூபிக்கப்படவில்லை. அறிக்கையை விமர்சன ரீதியாக ஆராய்ந்து நிலைமையை மேம்படுத்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். The local self-government system in India has faced challenges that have hindered its effectiveness as an instrument of governance. இந்தியாவில் உள்ள உள்ளூர் சுய அரசு அமைப்பு நிர்வாகத்தின் ஒரு கருவியாக அதன் செயல்திறனை தடுக்கும் சவால்களை எதிர்கொண்டுள்ளது. Key issues. முக்கிய பிரச்சினைகள். Limited financial autonomy. Local bodies mostly rely heavily on state and central government grants, limiting their ability to generate revenue and make independent decisions. வரையறுக்கப்பட்ட நிதி சுயாட்சி. உள்ளூர் அமைப்புகள் பெரும்பாலும் மாநில மற்றும் மத்திய அரசாங்க மானியங்களை பெரிதும் நம்பியுள்ளன. வருவாய் ஈட்டுவதற்கும் சுயாதீனமான முடிவுகளை எடுப்பதற்கும் அவற்றின் திறனை கட்டுப்படுத்துகின்றன. Inadequate capacity building. Elected representatives and officials may lack the necessary skills and training to effectively govern and deliver services. போதுமான திறன் மேம்பாடு. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகள் திறம்பட நிர்வகிக்கவும் சேவைகளை வழங்கவும் தேவையான திறன்கள் மற்றும் பயிற்சி இல்லாமல் இருக்கலாம். Corruption and inefficiency. Local bodies are mostly affected by corruption, nepotism, and inefficiency. It can erode public trust and hinder development. ஊழல் மற்றும் திறமையின்மை. உள்ளூர் அமைப்புகள் பெரும்பாலும் ஊழல் உறவினர்களுக்குச் சலுகை மற்றும் திறமையின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளன. இது பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைத்து வளர்ச்சியை தடுக்கலாம். Lack of citizen participation. Local governance processes may not be transparent or inclusive, limiting citizen participation and engagement. குடிமக்கள் பங்கேற்பு இல்லாமை. உள்ளூர் நிர்வாக செயல்முறைகள் வெளிப்படையானதாகவோ அல்லது உள்ளடக்கியதாகவோ இல்லாமல் இருக்கலாம். குடிமக்கள் பங்கேற்பு மற்றும் ஈடுபாட்டை கட்டுப்படுத்துகிறது.
Insufficient infrastructure. Local bodies may lack the necessary infrastructure, including office space, technology, and personnel, to effectively deliver services. போதுமான உள்கட்டமைப்பு, சேவைகளை திறம்பட வழங்க அலுவலக இடம், தொழில்நுட்பம் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட தேவையான உள்கட்டமைப்பு உள்ளூர் அமைப்புகளுக்கு இல்லாமல் இருக்கலாம். Measures நடவடிக்கைகள். Enhance financial autonomy. Provide local bodies with more financial powers and resources to enable them to generate revenue and make independent decisions. நிதி சுயாட்சியை மேம்படுத்துதல். உள்ளூர் அமைப்புகளுக்கு அதிக நிதி அதிகாரங்கள் மற்றும் வளங்களை வழங்குதல், அவை வருவாய் ஈட்டவும் சுயாதீனமான முடிவுகளை எடுக்கவும் உதவும். Capacity building. Provide regular training and capacity building programs for elected representatives and officials to enhance their skills and knowledge. திறன் மேம்பாடு. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு அவர்களின் திறன்கள் மற்றும் அறிவை மேம்படுத்த வழக்கமான பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களை வழங்குதல். Promote transparency and accountability. Implement measures to increase transparency and accountability in local governance, such as online portals for citizen engagement and grievance redressal. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை ஊக்குவித்தல். உள்ளூர் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை செயல்படுத்துதல், அதாவது குடிமக்கள் ஈடுபாடு மற்றும் குறை தீர்க்கும் ஆன்லைன் போர்டல்கள். Encourage citizen participation. Foster citizen participation in local governance through mechanisms like Gram Sabhas and ward committees. குடிமக்கள் பங்கேற்பை ஊக்குவித்தல், கிராம சபைகள் மற்றும் வார்டு குழுக்கள் போன்ற வழிமுறைகள் மூலம் உள்ளூர் நிர்வாகத்தில் குடிமக்கள் பங்கேற்பை ஊக்குவித்தல். Infrastructure development. Provide local bodies with necessary infrastructure, including office space, technology, and personnel, to enable them to deliver services effectively. உள்கட்டமைப்பு மேம்பாடு. உள்ளூர் அமைப்புகளுக்கு அலுவலக இடம், தொழில்நுட்பம் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட தேவையான உள்கட்டமைப்புகளை வழங்குதல், இதனால் அவர்கள் சேவைகளை திறம்பட வழங்க முடியும். By addressing these challenges and implementing measures to improve local governance, the local self-government system in India can become a more effective instrument of governance, driving development and improving the lives of citizens. இந்த சவால்களை எதிர்கொள்வதன் மூலமும் உள்ளூர் நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை செயல்படுத்துவதன் மூலமும் இந்தியாவில் உள்ள உள்ளூர் சுய அரசு அமைப்பு நிர்வாகத்திற்கான மிகவும் பயனுள்ள கருவியாக மாற முடியும், வளர்ச்சியை இயக்குகிறது மற்றும் குடிமக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துகிறது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் திறமையான செயல்பாட்டை தடுக்கும் முக்கிய சவால்கள் மற்றும் அதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கவும். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் Urban Local Bodies ULBS இந்தியாவின் துரித நகரமயமாக்கலை நிர்வகிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. 74வது அரசியலமைப்புச் சட்டத்திருத்தம் இவற்றுக்கு சட்டபூர்வ அங்கீகாரம் அளித்திருந்தாலும் இவை திறம்படச் செயல்படுவதில் பல நடைமுறை சிக்கல்கள் உள்ளன. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்பாட்டை தடுக்கும் முக்கிய சவால்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் கீழே விவாதிக்கப்பட்டுள்ளன. முக்கிய சவால்கள் மேஜர் சேலஞ்சஸ். நகர்ப்புற அமைப்புகள் வெறும் குப்பை அள்ளும் அமைப்புகளாகச் சுருங்கிவிட்டன என்ற விமர்சனம் பரவலாக உள்ளது. இதற்கு பின்வரும் காரணிகள் தடையாக உள்ளன. இணையான அமைப்புகளின் ஆதிக்கம். பாராஸ்டேட்டல் ஏஜென்சிஸ். நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் சேவைகளை வழங்க பல இணையான அமைப்புகள் மாநில அரசால் உருவாக்கப்படுகின்றன. உதாரணம், பெருநகரங்களில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரியம், வீட்டு வசதி வாரியம் அல்லது நகர்ப்புற வளர்ச்சி குழுமங்கள் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ் லைக் போன்றவை செயல்படுகின்றன. இவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்பின் அதிகாரத்தை குறைக்கின்றன. பலவீனமான மேயர் பதவி. வீக் மேயரல் சிஸ்டம். பல மாநிலங்களில் மேயர்கள் அல்லது நகராட்சி தலைவர்களுக்கு நிர்வாக அதிகாரம் எக்ஸிகியூட்டிவ் பவர் இல்லை. உண்மையான அதிகாரம் மாநில அரசால் நியமிக்கப்படும் ஆணையர்களிடமே கமிஷனர்ஸ் உள்ளது.
மேயர்களின் பதவிக்காலம் குறைவாக இருப்பதும் சில மாநிலங்களில் 1 அல்லது 2.5 ஆண்டுகள், அவர்கள் நிலைக்குழுக்களின் ஸ்டாண்டிங் கமிட்டீஸ் ஒப்புதலை நம்பி இருப்பதும் விரைவான முடிவுகளை எடுக்க தடையாக உள்ளது. கடுமையான நிதி நெருக்கடி ஃபைனான்ஷியல் கிரன்ச். நகர்ப்புற அமைப்புகள் தங்களுக்கு தேவையான நிதியில் பெரும்பகுதியை மாநில அரசின் மானியங்களையே நம்பியுள்ளன. சொத்து வரி, குடிநீர் வரி போன்றவற்றை உயர்த்துவதற்கு மாநில அரசின் அனுமதி தேவைப்படுகிறது. அரசியல் காரணங்களுக்காக வரிகள் உயர்த்தப்படுவதில்லை, இதனால் வருவாய் குறைகிறது. திறன் மற்றும் ஊழியர் பற்றாக்குறை லேக் ஆஃப் கெப்பாசிட்டி. நகரமயமாக்கல் கொண்டு வரும் நவீன பிரச்சினைகளை திடக்கழிவு மேலாண்மை, ஸ்மார்ட் சிட்டி திட்டமிடல், போக்குவரத்து நெரிசல் கையாள தேவையான தொழில்நுட்ப அறிவு கொண்ட ஊழியர்கள் இல்லை. பெரும்பாலான பணியிடங்கள் நிரப்பப்படாமல் காலியாகவே உள்ளன. மக்கள் பங்கேற்பு இன்மை லேக் ஆஃப் சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன். கிராமங்களில் கிராம சபை இருப்பது போல் நகர்ப்புறங்களில் வார்டு குழுக்கள், வார்ட் கமிட்டீஸ் அல்லது பகுதி சபைகள், ஏரியா சபாஸ் அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருந்தாலும் அவை பெயரளவிலேயே உள்ளன அல்லது உருவாக்கப்படுவதில்லை. நிலைமையை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மெஷர்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். நகரங்கள் வளர்ச்சியின் இயந்திரங்களாக என்ஜின்ஸ் ஆஃப் growth மாற கீழ்க்கண்ட சீர்திருத்தங்கள் அவசியம். எழுபத்து 4வது சட்டத்திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்தல். அரசியலமைப்பின் 12வது அட்டவணையில் கூறப்பட்டுள்ள நகர திட்டமிடல், தீயணைப்பு, நில பயன்பாடு உள்ளிட்ட 18 பணிகளையும் முழுமையாக உள்ளாட்சி அமைப்புகளிடம் ஒப்படைக்க வேண்டும். நிதிச் சுதந்திரம் மற்றும் சீர்திருத்தம். நகராட்சி பத்திரங்கள் மியூனிசிபல் பாண்ட்ஸ். லக்னோ, புனே போன்ற நகரங்களைப் போல நிதி திரட்ட பங்குச்சந்தையில் பத்திரங்களை வெளியிட ஊக்குவிக்க வேண்டும். சரக்கு மற்றும் சேவை வரியில் GST ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். மேயருக்கு அதிகாரமளித்தல். மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் மேயர் முறையை கொண்டு வருவதுடன் அவர்களுக்கு 5 ஆண்டுகள் நிலையான பதவிக்காலமும் நிர்வாக அதிகாரமும் வழங்கப்பட வேண்டும். ஒற்றைச்சாளர நிர்வாகம் சிங்கிள் பாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். நகர்ப்புற போக்குவரத்து, குடிநீர், சுகாதாரம் என அனைத்தையும் நிர்வகிக்கும் அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபையிடமே இருக்க வேண்டும். இணையான வாரியங்களை உள்ளாட்சி அமைப்பின் கீழ் கொண்டு வர வேண்டும். வார்டு குழுக்களை வலுப்படுத்துதல். ஒவ்வொரு வார்டிலும் மாதந்தோறும் மக்கள் கூட்டம் நடைபெறுவதை கட்டாயமாக்க வேண்டும். இது நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை டிரான்ஸ்பாரன்சி உருவாக்கும். தொழில்நுட்ப பயன்பாடு ஸ்மார்ட் கவர்னன்ஸ். வரி வசூல், கட்டிட அனுமதி, பிறப்பு, இறப்புச் சான்றிதழ் போன்றவற்றை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்குவது ஊழலை குறைத்து செயல்திறனை அதிகரிக்கும். GIS பேஸ்ட் டாக்ஸ் கலெக்ஷன். முடிவுரை. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் வெறும் சேவை வழங்கும் அமைப்புகளாக, சர்வீஸ் புரோவைடர்ஸ் மட்டும் இல்லாமல் உண்மையான நகர அரசாங்கங்களாக சிட்டி கவர்மெண்ட்ஸ் மாற வேண்டும். நிதி தன்னாட்சி மற்றும் நிர்வாக அதிகார பரவலாக்கம் மூலமே இந்தியாவின் எதிர்கால நகரங்களை நீடித்த வளர்ச்சியுடையதாக மாற்ற முடியும். Discuss the key challenges that hinder the efficient functioning of the urban local governments and the corresponding measures that can be taken. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் திறமையான செயல்பாட்டை தடுக்கும் முக்கிய சவால்கள் மற்றும் அதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கவும். Urban local governments ULBS in India face numerous challenges that hinder their efficient functioning. இந்தியாவில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் ULBS அவற்றின் திறமையான செயல்பாட்டை தடுக்கும் ஏராளமான சவால்களை எதிர்கொள்கின்றன. Key challenges. முக்கிய சவால்கள். Inadequate financial resources. ULBS lack financial independence, relying heavily on state and central transfers, which are often delayed or conditional. They need to explore alternative revenue generation methods, such as property taxes, service fees, and public-private partnerships. போதுமான நிதி வளங்கள் இல்லாமை. ULBS நிதி சுதந்திரம் இல்லாதவை,
மாநில மற்றும் மத்திய இடமாற்றங்களை பெரிதும் நம்பியுள்ளன, அவை பெரும்பாலும் தாமதமாகவோ அல்லது நிபந்தனைக்குட்பட்டவையாகவோ இருக்கும். சொத்து வரி, சேவை கட்டணங்கள் மற்றும் பொது தனியார் கூட்டாண்மை போன்ற மாற்று வருவாய் உருவாக்கும் முறைகளை அவர்கள் ஆராய வேண்டும். Inadequate infrastructure. Urban areas struggle to keep up with reliable infrastructure demands, including housing, water supply, sanitation, and transportation systems. போதிய உள்கட்டமைப்பு இல்லாமை, வீட்டு வசதி, நீர் வழங்கல், சுகாதாரம் மற்றும் போக்குவரத்து அமைப்புகள் உள்ளிட்ட நம்பகமான உள்கட்டமைப்பு கோரிக்கைகளை பூர்த்தி செய்ய நகர்ப்புறங்கள் போராடுகின்றன. Bureaucratic inefficiencies, red tape, corruption, and lack of coordination among various departments often hinder the smooth functioning of ULBS. அதிகாரத்துவ திறமையின்மை, சிவப்பு நாடா, ஊழல் மற்றும் பல்வேறு துறைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு இல்லாமை ஆகியவை பெரும்பாலும் உள்களின் சீரான செயல்பாட்டை தடுக்கின்றன. Limited autonomy. ULBS face encroachment by state governments, undermining their autonomy and ability to address local issues effectively. வரையறுக்கப்பட்ட சுயாட்சி. உள்கள் மாநில அரசாங்கங்களின் அத்துமீறலை எதிர்கொள்கின்றன, அவற்றின் சுயாட்சி மற்றும் உள்ளூர் பிரச்சினைகளை திறம்பட தீர்க்கும் திறனை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகின்றன. Short tenures for elected officials. Short tenures can lead to a focus on short-term gains rather than sustainable, long-term solutions. தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளுக்கான குறுகிய பதவிக்காலம். குறுகிய கால பதவிக்காலம் நிலையான, நீண்ட கால தீர்வுகளை விட குறுகிய கால ஆதாயங்களில் கவனம் செலுத்த வழிவகுக்கும். Poor sanitation and waste management. Inadequate waste management and sanitation facilities pose significant challenges to ULBS. மோசமான சுகாதாரம் மற்றும் கழிவு மேலாண்மை. போதுமான கழிவு மேலாண்மை மற்றும் சுகாதார வசதிகள் இல்லாதது ULB-களுக்கு குறிப்பிடத்தக்க சவால்களை ஏற்படுத்துகிறது. Overlapping responsibilities. Conflicts between state agencies and ULBS can lead to inefficiencies and delays in project implementation. ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய பொறுப்புகள். அரசு நிறுவனங்கள் மற்றும் ULB-களுக்கு இடையிலான மோதல்கள் திட்ட செயல்படுத்தலில் திறமையின்மை மற்றும் தாமதங்களுக்கு வழிவகுக்கும். Measures நடவடிக்கைகள். Enhance financial autonomy, grant ULBS control over taxation and user charges, and improve revenue collection mechanisms. நிதி சுயாட்சியை மேம்படுத்துதல், வரிவிதிப்பு மற்றும் பயனர் கட்டணங்கள் மீதான கட்டுப்பாட்டை ULB-களுக்கு வழங்குதல் மற்றும் வருவாய் வசூல் வழிமுறைகளை மேம்படுத்துதல். Strengthen administrative capacity. Provide training and capacity building programs for local officials to enhance their financial management skills and improve resource utilization. நிர்வாகத் திறனை வலுப்படுத்துதல். உள்ளூர் அதிகாரிகளுக்கு அவர்களின் நிதி மேலாண்மை திறன்களை மேம்படுத்தவும், வள பயன்பாட்டை மேம்படுத்தவும் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களை வழங்குதல். Promote decentralized planning. Encourage decentralized decision making and participatory governance to ensure that local priorities are addressed effectively. பரவலாக்கப்பட்ட திட்டமிடலை ஊக்குவித்தல். உள்ளூர் முன்னுரிமைகள் திறம்பட நிவர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்ய பரவலாக்கப்பட்ட முடிவெடுப்பதையும் பங்கேற்பு நிர்வாகத்தையும் ஊக்குவிக்கவும். Improve infrastructure. Invest in infrastructure development, including public-private partnerships, to address gaps in housing, water supply, sanitation, and transportation systems. உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல். வீட்டு வசதி, நீர் வழங்கல், சுகாதாரம் மற்றும் போக்குவரத்து அமைப்புகளில் உள்ள இடைவெளிகளை நிவர்த்தி செய்ய பொது தனியார் கூட்டாண்மைகள் உட்பட உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் முதலீடு செய்தல். Increase transparency and accountability. Implement transparency measures, such as e-governance and public disclosure of information, to curb corruption and enhance accountability. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை அதிகரித்தல். ஊழலை கட்டுப்படுத்தவும் பொறுப்புக்கூறலை அதிகரிக்கவும் மின் ஆளுமை மற்றும் தகவல்களை பொதுவில் வெளியிடுதல் போன்ற வெளிப்படைத்தன்மை நடவடிக்கைகளை செயல்படுத்துதல். Empower mayors. Grant mayors greater executive authority to enhance their ability to address local issues and implement policies. மேயர்களுக்கு அதிகாரம் அளித்தல்,
உள்ளூர் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் கொள்கைகளை செயல்படுத்துவதற்கும் அவர்களின் திறனை மேம்படுத்த மேயர்களுக்கு அதிக நிர்வாக அதிகாரத்தை வழங்குதல். Reduce reliance on state-appointed commissioners. Empower local officials with greater decision-making authority to reduce dependency on state-appointed commissioners. அரசு நியமிக்கப்பட்ட ஆணையர்கள் மீதான நம்பகத்தன்மையை குறைத்தல். அரசு நியமிக்கப்பட்ட ஆணையர்கள் மீதான சார்புநிலையை குறைக்க உள்ளூர் அதிகாரிகளுக்கு அதிக முடிவெடுக்கும் அதிகாரத்தை வழங்குதல். Implement robust monitoring and evaluation mechanisms. Establish mechanisms to ensure accountability and drive improvements in ULBS. வலுவான கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு வழிமுறைகளை செயல்படுத்துதல். பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதற்கும் ULB-களில் மேம்பாடுகளை இயக்குவதற்கும் வழிமுறைகளை நிறுவுதல். Encourage citizen participation. Involve citizens in decision-making processes to help ULBS better understand and address community needs and priorities. குடிமக்களின் பங்கேற்பை ஊக்குவிக்கவும் ULB-கள் சமூக தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளை நன்கு புரிந்துகொண்டு நிவர்த்தி செய்ய உதவும் வகையில் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் குடிமக்களை ஈடுபடுத்துங்கள். உங்கள் கருத்துப்படி இந்தியாவில் அதிகார பரவலாக்கம் எந்த அளவிற்கு அடிமட்ட நிர்வாக நிலப்பரப்பை மாற்றியது? இந்தியாவில் அதிகார பரவலாக்கம் டீசென்ட்ரலைசேஷன் என்பது வெறும் சட்டப்பூர்வ மாற்றம் மட்டுமல்ல, அது இந்திய ஜனநாயகத்தில் ஒரு அமைதி புரட்சியை சைலண்ட் ரெவல்யூஷன் ஏற்படுத்தியுள்ளது என்றே கூற வேண்டும். எனது பார்வையில் இது அடிமட்ட நிர்வாக நிலப்பரப்பை அரசியல் ரீதியாக பெருமளவும் நிர்வாக ரீதியாக பாதியளவும் மாற்றியுள்ளது. இதன் தாக்கத்தை இரண்டு முக்கிய கோணங்களில் ஆராயலாம். எங்கு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்துள்ளது? தி சக்சஸ் ஸ்டோரி. அரசியல் மற்றும் சமூக நிலையில் அதிகார பரவலாக்கம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. பிரதிநிதித்துவ ஜனநாயகம் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரசி. முன்பு அதிகார வர்க்கம் மற்றும் உயர் சாதியினரிடம் மட்டுமே இருந்த அதிகாரம் இன்று சாமானிய மக்களிடம் சென்றுள்ளது. இந்தியா முழுவதும் சுமார் 30 லட்சத்திற்கும் அதிகமான தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளனர். இது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக பயிற்சியாகும். பெண்கள் அதிகாரமளித்தல் விமென் எம்பவர்மெண்ட். இதுவே அதிகார பரவலாக்கத்தின் மிகச்சிறந்த வெற்றி. உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33 விழுக்காடு, சில மாநிலங்களில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதன் விளைவாக 14 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் இன்று முடிவெடுக்கும் அதிகாரத்தில் உள்ளனர். இது ஆணாதிக்க சமூக கட்டமைப்பில் ஒரு மெதுவான ஆனால் உறுதியான மாற்றத்தை விதைத்துள்ளது. விளிம்புநிலை மக்களின் குரல். பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதால் நூற்றாண்டுகளாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் இன்று ஊர்த் தலைவராக அமரும் சூழல் உருவாகியுள்ளது. இது சமூக நீதிக்கு வழிவகுத்துள்ளது. மக்களின் பங்கேற்பு. பீப்பிள் எஸ் பார்ட்டிசிபேஷன். கிராம சபை இக்கூட்டங்கள் மூலம் மக்கள் தங்கள் தேவைகளை சாலை, குடிநீர் நேரடியாக விவாதிக்கும் களம் கிடைத்துள்ளது. இது மக்களை வெறும் பயனாளிகளாக பெனிஃபிஷரிஸ் மட்டும் பார்க்காமல் பங்கேற்பாளர்களாக பார்ட்டிசிபன்ட்ஸ் மாற்றியுள்ளது. எங்கு மாற்றம் இன்னும் முழுமையடையவில்லை? த லிமிடேஷன்ஸ். நிர்வாக மற்றும் நிதி சார்ந்த விஷயங்களில் மாற்றம் இன்னும் முழுமையாக அடிமட்டத்தை வந்தடையவில்லை. நிர்வாகச் சுதந்திரம் இன்மை. அரசியலமைப்பு சட்டம் அதிகாரம் அளித்திருந்தாலும் மாநில அரசுகள் உள்ளாட்சி அமைப்புகளை தங்கள் கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்க விரும்புகின்றன. ஒரு சின்ன திட்டத்திற்கு செலவு செய்யக்கூட மேலதிகாரிகளின் அனுமதி தேவைப்படும் நிலை அடிமட்ட தலைவர்களின் கரங்களை கட்டிப்போடுகிறது. ஊழலின் பரவலாக்கம். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் கரப்ஷன். ஒரு வருத்தமான உண்மை என்னவென்றால் அதிகார பரவலாக்கம் ஊழலையும் கீழ்மட்டம் வரை கொண்டு சென்றுள்ளது. ஒப்பந்தங்கள் வழங்குவதிலும் பயனாளிகளை தேர்வு செய்வதிலும் உள்ளூர் அரசியல் தலையீடு அதிகரித்துள்ளது. திறன் பற்றாக்குறை. நிர்வாகத்தை நடத்த தேவையான தொழில்நுட்ப அறிவு மற்றும் பயிற்சி பல கிராமப்புற தலைவர்களுக்கு இல்லை. இதனால் அவர்கள் அதிகாரிகளைச் சார்ந்தே இயங்க வேண்டியுள்ளது. ஒப்பீட்டு பார்வை. கம்பேரிட்டிவ் வியூ. மாற்றம் என்பது இந்தியா முழுவதும் ஒரே சீராக இல்லை.
கேரளா மற்றும் தமிழ்நாடு. இங்கு அதிகார பரவலாக்கம் சிறப்பாக உள்ளது. கேரளா தனது பட்ஜெட்டில் 40 விழுக்காடு நிதியை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நேரடியாக வழங்குகிறது. மக்கள் திட்டமிடல் பீப்பிள் பிளான் கேம்பெயின் அங்கு வெற்றிகரமாக உள்ளது. வட மாநிலங்கள் பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் உள்ளாட்சி அமைப்புகள் இன்னும் மாநில அரசின் நேரடி கட்டுப்பாட்டிலேயே உள்ளன. அங்கு சர்பஞ்ச் பதவி கௌரவ பதவியாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. எனது கருத்து கன்க்ளூஷன். மொத்தத்தில் இந்தியாவில் அதிகார பரவலாக்கம் அரசியல் நிலப்பரப்பை பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் முழுமையாக மாற்றிவிட்டது. ஒரு சாதாரண குடிமகனும் தலைவராக முடியும் என்ற நம்பிக்கையை இது விதைத்துள்ளது. ஆனால் நிர்வாக நிலப்பரப்பை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேண்ட்ஸ்கேப் மாற்றுவதில் அது இன்னும் பாதியளவு தூரத்தையே கடந்துள்ளது. உண்மையான மாற்றம் என்பது ஒரு கிராமத் தலைவர் நிதிக்காக மாநில அரசை இறைஞ்சாமல் தன்னிச்சையாக முடிவெடுக்கும் அதிகாரம் பெறும்போது மட்டுமே சாத்தியமாகும். To what extent, in your opinion, has the decentralization of power in India changed the governance landscape at the grassroots? உங்கள் கருத்துப்படி இந்தியாவில் அதிகார பரவலாக்கம் எந்த அளவிற்கு அடிமட்ட நிர்வாக நிலப்பரப்பை மாற்றியது? Decentralization of power in India has significantly transformed the governance landscape at the grassroots level, fostering participatory democracy and empowering local communities. The 73 Road and 74th constitutional amendments, which established Panchayati Raj institutions and urban local bodies ULBS, have been instrumental in this process. இந்தியாவில் அதிகார பரவலாக்கம் அடிமட்ட அளவில் நிர்வாக நிலப்பரப்பை கணிசமாக மாற்றியுள்ளது. பங்கேற்பு ஜனநாயகத்தை வளர்த்து உள்ளூர் சமூகங்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது. பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை யுஎல்பி நிறுவிய 73வது மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்தங்கள் இந்த செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகித்துள்ளன. பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் நேர்மறையான தாக்கங்கள். increased political participation. Regular local elections have engaged citizens in democratic processes, fostering a sense of ownership in governance. அதிகரித்த அரசியல் பங்கேற்பு. வழக்கமான உள்ளாட்சி தேர்தல்கள் குடிமக்களை ஜனநாயக செயல்முறைகளில் ஈடுபடுத்தியுள்ளன, நிர்வாகத்தில் உரிமை உணர்வை வளர்த்துள்ளன. Empowerment of marginalized groups. Mandatory reservations have improved representation of women, scheduled castes, and scheduled tribes in local bodies, promoting social equity. ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுக்கு அதிகாரமளித்தல். கட்டாய இடஒதுக்கீடு உள்ளூர் அமைப்புகளில் பெண்கள், பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினரின் பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்தியுள்ளது, சமூக சமத்துவத்தை மேம்படுத்துகிறது. Responsive governance. Local governments are now more responsive to citizens' needs, improving service delivery in areas like education, health, and infrastructure. பொறுப்புணர்வுள்ள நிர்வாகம். உள்ளூர் அரசாங்கங்கள் இப்போது குடிமக்களின் தேவைகளுக்கு மிகவும் பதிலளிக்கக்கூடியவை. கல்வி, சுகாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு போன்ற துறைகளில் சேவை வழங்கலை மேம்படுத்துகின்றன. Capacity building. Decentralization has paved the way for skill development among local representatives, equipping them with essential skills to manage resources effectively. திறன் மேம்பாடு. பரவலாக்கம் உள்ளூர் பிரதிநிதிகளிடையே திறன் மேம்பாட்டிற்கு வழிவகுத்துள்ளது, வளங்களை திறம்பட நிர்வகிக்க அத்தியாவசிய திறன்களுடன் அவர்களை சித்தப்படுத்துகிறது. Challenges. Insufficient funding. Many local bodies face funding shortages, affecting autonomy and effectiveness. போதுமான நிதி இல்லாமை. பல உள்ளாட்சி அமைப்புகள் நிதி பற்றாக்குறையை எதிர்கொள்கின்றன, இது சுயாட்சி மற்றும் செயல்திறனை பாதிக்கிறது. Capacity constraints. Local representatives mostly lack the necessary skills and training to effectively govern. திறன் கட்டுப்பாடுகள். உள்ளூர் பிரதிநிதிகள் பெரும்பாலும் திறம்பட ஆட்சி செய்வதற்கு தேவையான திறன்களையும் பயிற்சியையும் கொண்டிருக்கவில்லை. Corruption and inefficiency. Decentralization can sometimes lead to increased corruption and inefficiency in local government bodies, especially without proper monitoring mechanisms. ஊழல் மற்றும் திறமையின்மை.
பரவலாக்கம் சில நேரங்களில் உள்ளூர் அரசாங்க அமைப்புகளில் ஊழல் மற்றும் திறமையின்மையை அதிகரிக்க வழிவகுக்கும், குறிப்பாக சரியான கண்காணிப்பு வழிமுறைகள் இல்லாமல். Way forward முன்னோக்கி செல்லும் வழி. Enhancing financial devolution. States should devolve adequate funds to local bodies, ensuring they can deliver on their responsibilities. நிதி பரவலாக்கத்தை மேம்படுத்துதல். மாநிலங்கள் உள்ளூர் அமைப்புகளுக்கு போதுமான நிதியை பகிர்ந்தளிக்க வேண்டும், அவை தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும் என்பதை உறுதி செய்ய வேண்டும். Promoting transparency and accountability. Strengthening accountability mechanisms and promoting transparency can help mitigate corruption and inefficiency. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை ஊக்குவித்தல். பொறுப்புக்கூறல் வழிமுறைகளை வலுப்படுத்துதல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஊக்குவித்தல் ஊழல் மற்றும் திறமையின்மையை தணிக்க உதவும். Investing in capacity building. Providing training and resources to local representatives can enhance their ability to govern effectively. திறன் மேம்பாட்டில் முதலீடு செய்தல். உள்ளூர் பிரதிநிதிகளுக்கு பயிற்சி மற்றும் வளங்களை வழங்குவது அவர்களின் திறம்பட ஆட்சி செய்யும் திறனை மேம்படுத்தும். இந்தியாவில் பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் செயல்பாடு மற்றும் அதிகார பரவலாக்கத்தில் 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்தங்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை மதிப்பிடுக. 1992ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட 73வது பஞ்சாயத்து ராஜ் மற்றும் 74வது நகர்ப்புற உள்ளாட்சி அரசியலமைப்பு சட்டத்திருத்தங்கள் இந்திய ஜனநாயக வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனையாகும். இவை இந்தியாவை 2 அடுக்கு மத்திய மாநில கூட்டாட்சி முறையிலிருந்து 3 அடுக்கு மத்திய மாநில உள்ளாட்சி அரசாங்க முறையாக மாற்றின. இந்த சட்டத்திருத்தங்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை இம்பாக்ட் அசெஸ்மெண்ட் கீழ்க்கண்டவாறு விரிவாக மதிப்பிடலாம். அரசியல் மற்றும் ஜனநாயக தாக்கம். பொலிட்டிக்கல் அண்ட் டெமோக்ராட்டிக் இம்பாக்ட். அரசியலமைப்பு அந்தஸ்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ். இதற்கு முன்பு உள்ளாட்சி அமைப்புகள் மாநில அரசுகளின் விருப்பத்தை பொறுத்தே இயங்கின. தேர்தல்கள் முறையாக நடத்தப்படுவதில்லை. இத்திருத்தங்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிரந்தர அந்தஸ்தை வழங்கின. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்துவது கட்டாயமாக்கப்பட்டது. ஜனநாயக பரவலாக்கம். டெமோக்ராட்டிக் டீப்பனிங். கிராம சபை கிராம் சபா மற்றும் வார்டு குழுக்களுக்கு வார்ட் கமிட்டீஸ் அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இதனால் மக்கள் தங்கள் தேவைகளை குடிநீர், சாலை, தெருவிளக்கு நேரடியாக விவாதிக்கும் களம் உருவானது. இது பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தை பங்கேற்பு ஜனநாயகமாக பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரசி மாற்றியது. புதிய தலைவர்களின் உருவாக்கம். நாடு முழுவதும் சுமார் 30 லட்சத்திற்கும் அதிகமான உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இது அடிமட்ட அளவில் மிகப்பெரிய தலைமைத்துவ பயிற்சியை அளித்துள்ளது. சமூக தாக்கம். சோஷியல் இம்பாக்ட். பெண்கள் அதிகாரம். விமென் எம்பவர்மெண்ட். இது இத்திருத்தங்களின் மிகப்பெரிய வெற்றியாகும். பெண்களுக்கு குறைந்தபட்சம் 33 விழுக்காடு, தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இதனால் லட்சக்கணக்கான பெண்கள் அரசியல் களத்திற்கு வந்துள்ளனர். இது குடும்பத்திலும் சமூகத்திலும் பெண்களின் நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமூக நீதி. சோஷியல் ஜஸ்டிஸ். பட்டியல் இனத்தவர் எஸ்சி மற்றும் பழங்குடியினருக்கு எஸ்டி மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இதனால் ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இன்று ஊராட்சி தலைவர்களாகவும் மேயர்களாகவும் அமரும் அதிகாரம் கிடைத்துள்ளது. நிர்வாக மற்றும் நிறுவன தாக்கம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இம்பாக்ட். சுயாதீன அமைப்புகள். மாநில தேர்தல் ஆணையம். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் உள்ளாட்சி தேர்தல்களை சுதந்திரமாக நடத்த உருவாக்கப்பட்டது. மாநில நிதிக் ஆணையம். ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் மாநிலத்தின் வரி வருவாயை உள்ளாட்சி அமைப்புகளுடன் பகிர்ந்து கொள்வதற்கான வழிமுறைகளை பரிந்துரைக்க ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் இது அமைக்கப்படுகிறது.
மாவட்ட திட்டக்குழு டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி டிபிசி கிராம மற்றும் நகர திட்டங்களை ஒருங்கிணைத்து மாவட்ட அளவில் வளர்ச்சி திட்டங்களை வகுக்க வழிவகை செய்யப்பட்டது. எனினும் இது பல மாநிலங்களில் முழுமையாகச் செயல்படுவதில்லை. குறைபாடுகள் மற்றும் சவால்கள் கிரிட்டிக்கல் கேப்ஸ். மேற்கண்ட நன்மைகள் இருந்தாலும் இத்திருத்தங்கள் முழுமையான வெற்றியை அடையவில்லை. அதற்கான காரணங்கள்: 3F பற்றாக்குறை ஃபண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷனரிஸ். நிதி ஃபண்ட்ஸ் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போதுமான நிதி ஆதாரங்கள் இல்லை. அவை மாநில அரசின் மானியங்களையே நம்பியுள்ளன. பணிகள் ஃபங்க்ஷன்ஸ் அரசியலமைப்பின் 11 மற்றும் 12வது அட்டவணையில் கூறப்பட்டுள்ள 29 கிராமம் மற்றும் 18 நகரம் துறைகள் முழுமையாக கைமாற்றப்படவில்லை. பணியாளர்கள் ஃபங்க்ஷனரிஸ் உள்ளாட்சிக்கென தனி பணியாளர் தேர்வாணையம் இல்லாததால் மாநில அரசு ஊழியர்களின் கட்டுப்பாட்டிலேயே அவை இயங்குகின்றன. அதிகாரிகளின் ஆதிக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை விட மாவட்ட ஆட்சியர் அல்லது வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ போன்ற அதிகாரிகளின் கையே ஓங்கியுள்ளது. நிழல் பிரதிநிதித்துவம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு சில இடங்களில் தேநீர் கோப்பை நோய்க்குறி டீகாப் சிண்ட்ரோம் அல்லது சர்பஞ்ச் பதி கணவர் அதிகாரம் செலுத்துதல் கலாச்சாரமாக மாறியுள்ளது. முடிவுரை: 73 மற்றும் 74வது சட்டத்திருத்தங்கள் இந்தியாவில் அரசியல் அதிகார பரவலாக்கத்தை பொலிட்டிக்கல் டீசென்ட்ரலைசேஷன் வெற்றிகரமாகச் செய்து முடித்துள்ளன. ஆனால் நிதி மற்றும் நிர்வாக அதிகார பரவலாக்கம் ஃபிஸ்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீசென்ட்ரலைசேஷன் இன்னும் முழுமையடையவில்லை. Evaluate the impact of the 73 Road and 74th constitutional amendments on the decentralization of power and the functioning of panchayats and municipalities in India. இந்தியாவில் பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் செயல்பாடு மற்றும் அதிகார பரவலாக்கத்தில் 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்தங்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை மதிப்பிடுக. The 73 Road and 74th constitutional amendments have significantly impacted the decentralization of power and functioning of panchayats and municipalities in India. 73வது மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்தங்கள் இந்தியாவில் பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் அதிகார பரவலாக்கம் மற்றும் செயல்பாட்டில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. Key provisions and impact முக்கிய விதிகள் மற்றும் தாக்கம். Decentralization of power. Both amendments aim to decentralize power, enabling local self-governance and participatory democracy. They empower panchayats and municipalities to make decisions on matters such as education, health, and infrastructure development. அதிகார பரவலாக்கம். இரண்டு திருத்தங்களும் அதிகாரத்தை பரவலாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன, உள்ளூர் சுயாட்சி மற்றும் பங்கேற்பு ஜனநாயகத்தை செயல்படுத்துகின்றன. அவை பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகள் கல்வி, சுகாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு போன்ற விஷயங்களில் முடிவுகளை எடுக்க அதிகாரம் அளிக்கின்றன. Constitutional status. The amendments grant constitutional status to panchayats and municipalities, elevating their importance and decision-making authority. அரசியலமைப்பு நிலை. திருத்தங்கள் பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்தை வழங்குகின்றன, அவற்றின் முக்கியத்துவத்தையும் முடிவெடுக்கும் அதிகாரத்தையும் உயர்த்துகின்றன. Reservation for marginalized groups. The amendments mandate reservation of seats for women, scheduled castes SCS, and scheduled tribes STS in panchayats and municipalities, promoting inclusivity and representation. விளிம்புநிலை குழுக்களுக்கான இடஒதுக்கீடு. திருத்தங்கள் பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளில் பெண்கள், பட்டியல் சாதியினர் SCS மற்றும் பட்டியல் பழங்குடியினர் STS ஆகியோருக்கு இடஒதுக்கீடு செய்வதை கட்டாயப்படுத்துகின்றன, உள்ளடக்கம் மற்றும் பிரதிநிதித்துவத்தை ஊக்குவிக்கின்றன. இம்பாக்ட் ஆன் பஞ்சாயத்ஸ். 73 ரோட் அமெண்ட்மெண்ட் பஞ்சாயத்துகள் மீதான தாக்கம். 73வது திருத்தம். 3-tier system. The amendment introduced a 3-tier panchayati raj system, consisting of Gram Panchayat at the village level, Panchayat Samiti at the block level, and Zilla Parishad at the district level.
3 அடுக்கு அமைப்பு. இந்த திருத்தம் கிராம அளவில் கிராம பஞ்சாயத்து, தொகுதி அளவில் பஞ்சாயத்து சமிதி மற்றும் மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் ஆகியவற்றைக் கொண்ட 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை அறிமுகப்படுத்தியது. Regular elections. The amendment ensures regular elections to panchayats, promoting democratic legitimacy and accountability. வழக்கமான தேர்தல்கள். இந்த திருத்தம் பஞ்சாயத்துகளுக்கு வழக்கமான தேர்தல்களை உறுதி செய்கிறது, ஜனநாயக சட்டபூர்வமான தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிக்கிறது. Financial devolution. State finance commissions review the financial position of panchayats and recommend principles for tax devolution and grants in aid. நிதி அதிகார பகிர்வு. மாநில நிதி ஆணையங்கள் பஞ்சாயத்துகளின் நிதி நிலையை மதிப்பாய்வு செய்து வரி அதிகார பகிர்வு மற்றும் மானிய உதவிக்கான கொள்கைகளை பரிந்துரைக்கின்றன. இம்பாக்ட் ஆன் முனிசிபாலிட்டிஸ். 74 th அமெண்ட்மெண்ட். நகராட்சிகள் மீதான தாக்கம். 74வது திருத்தம். 3-tier system. The amendment introduced a 3-tier system for urban governance, comprising municipalities and municipal corporations. 3 அடுக்கு அமைப்பு. இந்த திருத்தம் நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளை உள்ளடக்கிய நகர்ப்புற நிர்வாகத்திற்கான 3 அடுக்கு அமைப்பை அறிமுகப்படுத்தியது. Direct elections. The amendment mandates direct elections to municipalities, ensuring democratic participation and accountability. நேரடி தேர்தல்கள். இந்த திருத்தம் நகராட்சிகளுக்கு நேரடி தேர்தல்களை கட்டாயமாக்குகிறது, இது ஜனநாயக பங்கேற்பு மற்றும் பொறுப்புணர்வை உறுதி செய்கிறது. Devolution of powers. The amendment lists 18 functions to be devolved to urban local bodies, including urban planning, roads, and public health. அதிகார பகிர்வு. நகர்ப்புற திட்டமிடல், சாலைகள் மற்றும் பொது சுகாதாரம் உள்ளிட்ட நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய 18 செயல்பாடுகளை இந்த திருத்தம் பட்டியலிடுகிறது. Challenges and limitations. சவால்கள் மற்றும் வரம்புகள். Limited financial independence. Panchayats and municipalities mostly depend on state governments for funds, restricting their autonomy. வரையறுக்கப்பட்ட நிதி சுதந்திரம். பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகள் பெரும்பாலும் நிதிக்காக மாநில அரசுகளை சார்ந்து அவற்றின் சுயாட்சியை கட்டுப்படுத்துகின்றன. Inadequate devolution of powers. Many states have been reluctant to fully devolve powers to local bodies, hindering effective governance. அதிகார பகிர்வு போதாது. பல மாநிலங்கள் உள்ளூர் அமைப்புகளுக்கு அதிகாரங்களை முழுமையாக பகிர்ந்தளிக்க தயங்குகின்றன, இது பயனுள்ள நிர்வாகத்தை தடுக்கிறது. Implementation challenges. The amendments face challenges in implementation, including resistance from local elites and socio-cultural barriers. செயல்படுத்தல் சவால்கள். திருத்தங்கள் செயல்படுத்துவதில் சவால்களை எதிர்கொள்கின்றன, உள்ளூர் உயரடுக்கின் எதிர்ப்பு மற்றும் சமூக கலாச்சார தடைகள் உட்பட. ப்ராக்ஸி லீடர்ஷிப். பிரதிநிதி தலைமைத்துவம் என்பது தலைமை பதவியில் உள்ள ஒருவர் தன்னைவிட திறமையான அல்லது அதிகாரம் மிக்க வேறொருவரின் முகவர் அல்லது பிரதிநிதியாகச் செயல்படுவதை குறிக்கிறது. இங்கு பெயரளவில் தலைமை வகிப்பவர் ஒருவராக இருந்தாலும் முடிவுகளை எடுக்கும் மற்றும் செல்வாக்கு செலுத்தும் உண்மையான சக்தி வேறொருவரிடம் இருக்கும். உள்ளூர் சுயாட்சி நிறுவனத்தில் பெண்களுக்கான இட ஒதுக்கீடு இந்திய அரசியல் செயல்முறையின் ஆணாதிக்க தன்மையில் ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தையே ஏற்படுத்தியுள்ளது. இந்த கூற்று மிகவும் முக்கியமானது மற்றும் உண்மையானது. 73 மற்றும் 74வது சட்டத்திருத்தங்கள் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33 விழுக்காடு, தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இது எண்ணிக்கையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் சமூகத்தின் ஆழமான ஆணாதிக்க கட்டமைப்பை பேட்ரியார்க்கல் ஸ்ட்ரக்சர் முழுமையாக உடைக்கவில்லை என்ற வாதத்தில் மிகுந்த உண்மை உள்ளது. இதனை 2 கோணங்களில், ஏன் தாக்கம் குறைவாக உள்ளது மற்றும் எங்கு மாற்றம் நிகழ்ந்துள்ளது என்று விமர்சன ரீதியாக பார்க்கலாம். ஆணாதிக்க தன்மையில் ஏன் குறைந்த தாக்கம்? Why limited impact? சட்டரீதியாக பதவி கிடைத்தாலும் நடைமுறையில் அதிகாரம் ஆண்களிடமே உள்ளது என்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. சர்பஞ்ச் பதி கலாச்சாரம். சர்பஞ்ச் பார்ட்டி கல்ச்சர். பெண்கள் பெயரளவில் மட்டுமே தலைவர்களாக உள்ளனர்.
உண்மையான அதிகாரத்தை அவர்களின் கணவர், தந்தை அல்லது மாமனார் செயல்படுத்துகின்றனர். கூட்டங்களில் பெண்கள் ஒரு ஓரத்தில் அமைதியாக அமர்ந்திருக்க, ஆண்கள் முடிவெடுக்கும் போக்கு இன்றும் தொடர்கிறது. இதை பதிலி பிரதிநிதித்துவம், ப்ராக்ஸி ரெப்ரசன்டேஷன் என்கிறோம். கட்டாயத்தின் பேரில் அரசியல். பெரும்பாலான பெண்கள் தாங்களாகவே அரசியலுக்கு வருவதில்லை. ஒரு தொகுதி பெண்கள் ஒதுக்கீடு ரிசர்வ்ட் ஃபார் விமென் என அறிவிக்கப்படும்போது, அங்குள்ள அரசியல் செல்வாக்குமிக்க ஆண் தன்னிடம் அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதற்காக தன் மனைவி அல்லது மகளை போட்டியிட வைக்கிறார். இது அவர்களை சுயாதீனமான தலைவர்களாக மாறவிடுவதில்லை. சுழற்சி முறை இடஒதுக்கீடு ரொட்டேஷன் பாலிசி. ஒவ்வொரு தேர்தலிலும் இடஒதுக்கீடு தொகுதிகள் மாறுகின்றன. இதனால் ஒரு பெண் 5 ஆண்டுகளில் அரசியலை கற்றுக்கொண்டு அடுத்த முறை போட்டியிட நினைக்கும் போது அந்த தொகுதி பொது தொகுதியாக மாறிவிடுகிறது. அங்கு மீண்டும் ஒரு ஆண் நிறுத்தப்படுகிறார். இது பெண்களின் நீண்டகால அரசியல் வளர்ச்சியை தடுக்கிறது. நிர்வாக அதிகாரிகளின் போக்கு. அரசு அதிகாரிகளும் பிடிஓ, விஏஓ போன்றோர் பெண் தலைவர்களை விட அவர்களின் கணவர்களுடனேயே நிர்வாக விஷயங்களை பேச விரும்புகின்றனர். இது ஆணாதிக்க மனநிலையின் நிர்வாக வடிவமாகும். மறுபுறம், அமைதியான மாற்றம் தி சைலண்ட் ரெவல்யூஷன் தாக்கம் குறைவு என்று முழுமையாக புறந்தள்ளிவிட முடியாது. சில மெதுவான ஆனால் உறுதியான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. எண்ணிக்கை வலிமை கிரிட்டிக்கல் மாஸ். இன்று இந்தியாவில் சுமார் 14 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் உள்ளாட்சி பதவிகளில் உள்ளனர். இது உலகிலேயே மிகப்பெரிய அரசியல் சோதனையாகும். இந்த எண்ணிக்கை வலிமை எதிர்காலத்தில் தரமான மாற்றத்திற்கு வித்திடும். முன்னுரிமைகளில் மாற்றம் பாலிசி ஷிஃப்ட். ஆண்கள் சாலைகள், பாலங்கள் போன்ற பெரிய உள்கட்டமைப்புகளில் கவனம் செலுத்தும்போது, பெண் தலைவர்கள் குடிநீர், சுகாதாரம், கல்வி போன்ற அடிப்படை தேவைகளில் சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிக கவனம் செலுத்துகின்றனர் என்று பல ஆய்வுகள் எஸ்தர் டஃப்லோவின் ஆய்வு நிரூபித்துள்ளன. தன்னம்பிக்கை வளர்ச்சி. முதல் முறை டம்மி இருக்கும் ஒரு பெண் 5 ஆண்டுகள் பதவியில் இருக்கும்போது நிர்வாகத்தை கற்றுக்கொள்கிறார். அடுத்த முறை அவர் தன் கணவரின் உதவியின்றியே செயல்படும் அளவுக்கு தன்னம்பிக்கை பெறுகிறார். அடுத்த தலைமுறைக்கான முன்மாதிரி. கிராமத்துப் பெண்கள் தங்களைப் போன்ற ஒரு பெண் தேசிய கொடியை ஏற்றுவதையும் அதிகாரிகளுடன் பேசுவதையும் பார்க்கும்போது அது அவர்களின் பெண் குழந்தைகளுக்கு பெரிய உத்வேகத்தை அளிக்கிறது. முடிவுரை. உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு என்பது ஆணாதிக்கத்திற்கு எதிரான ஒரு தொடக்கப்புள்ளி மட்டுமே, அதுவே முழுமையான தீர்வு அல்ல. ஆணாதிக்க கோட்டைச் சுவரில் இடஒதுக்கீடு ஒரு விரிசலை ஏற்படுத்தியுள்ளது, ஆனால் அந்தச் சுவரை இடிப்பதற்கு பெண்களுக்கு தொடர் அரசியல் பயிற்சியும் பொருளாதார சுதந்திரமும் சமூக அங்கீகாரமும் தேவை. The reservation of seats for women in the institution of local self-government has had a limited impact on the patriarchal character of the Indian political process. உள்ளூர் சுயாட்சி நிறுவனத்தில் பெண்களுக்கான இட ஒதுக்கீடு இந்திய அரசியல் செயல்முறையின் ஆணாதிக்க தன்மையில் ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தையே ஏற்படுத்தியுள்ளது. The reservation of seats for women in local self-government institutions has been a significant step towards promoting gender equality in Indian politics. However, its impact on the patriarchal character of the Indian political process has been limited. இந்திய அரசியலில் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதில் உள்ளூர் சுய அரசு நிறுவனங்களில் பெண்களுக்கு இட ஒதுக்கீடு ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும். இருப்பினும், இந்திய அரசியல் செயல்முறையின் ஆணாதிக்க தன்மையில் அதன் தாக்கம் குறைவாகவே உள்ளது. பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ். நேர்மறையான தாக்கங்கள். Increased representation. Women's representation in local governance has increased, providing them with a platform to participate in decision-making processes. அதிகரித்த பிரதிநிதித்துவம். உள்ளூர் நிர்வாகத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவம் அதிகரித்துள்ளது, இது முடிவெடுக்கும் செயல்முறைகளில் பங்கேற்க அவர்களுக்கு ஒரு தளத்தை வழங்குகிறது. Empowerment. Reservation has empowered women to take on leadership roles, build confidence, and develop political skills. அதிகாரமளித்தல். இடஒதுக்கீடு பெண்கள் தலைமை பாத்திரங்களை ஏற்கவும், நம்பிக்கையை வளர்க்கவும், அரசியல் திறன்களை வளர்க்கவும் அதிகாரம் அளித்துள்ளது.
Policy impact. Women leaders have prioritized issues like health, education, and sanitation, benefiting their communities. கொள்கை தாக்கம். பெண் தலைவர்கள் சுகாதாரம், கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளித்துள்ளனர், இது அவர்களின் சமூகங்களுக்கு பயனளிக்கிறது. Limitations வரம்புகள். Proxy leadership. In some cases, women representatives act as proxies for their male family members or local politicians, limiting their autonomy. பிராக்சி தலைமைத்துவம். சில சந்தர்ப்பங்களில் பெண் பிரதிநிதிகள் தங்கள் ஆண் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கு பினாமிகளாகச் செயல்பட்டு அவர்களின் சுயாட்சியை கட்டுப்படுத்துகிறார்கள். Social and cultural barriers. Patriarchal attitudes and social norms continue to hinder women's participation and effectiveness in politics. சமூக மற்றும் கலாச்சார தடைகள், ஆணாதிக்க மனப்பான்மைகள் மற்றும் சமூக விதிமுறைகள் அரசியலில் பெண்களின் பங்கேற்பு மற்றும் செயல்திறனை தொடர்ந்து தடுக்கின்றன. Lack of capacity building. Insufficient training and support can limit women's ability to govern effectively. திறன் மேம்பாடு இல்லாமை, போதுமான பயிற்சி மற்றும் ஆதரவு இல்லாதது பெண்களின் திறம்பட ஆட்சி செய்யும் திறனை கட்டுப்படுத்தலாம். Male dominance. Men mostly dominate decision-making processes, undermining women's authority. ஆண் ஆதிக்கம். ஆண்கள் பெரும்பாலும் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், பெண்களின் அதிகாரத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறார்கள். Way forward. முன்னோக்கிச் செல்லுங்கள். Capacity building. Provide training and support to women representatives to enhance their governance skills. திறன் மேம்பாடு. பெண் பிரதிநிதிகளுக்கு அவர்களின் நிர்வாக திறன்களை மேம்படுத்த பயிற்சி மற்றும் ஆதரவை வழங்குதல். Addressing social and cultural barriers. Implement programs to challenge patriarchal attitudes and promote gender equality. சமூக மற்றும் கலாச்சார தடைகளை நிவர்த்தி செய்தல், ஆணாதிக்க மனப்பான்மைகளை சவால் செய்வதற்கும் பாலின சமத்துவத்தை ஊக்குவிப்பதற்கும் திட்டங்களை செயல்படுத்துதல். Empowering women. Encourage women's autonomy and participation in decision-making processes. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், முடிவெடுக்கும் செயல்முறைகளில் பெண்களின் சுயாட்சி மற்றும் பங்கேற்பை ஊக்குவித்தல். Monitoring and evaluation. Track progress and identify areas for improvement. கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு. முன்னேற்றத்தை கண்காணித்து முன்னேற்றத்திற்கான பகுதிகளை அடையாளம் காணவும். While reservation has been a crucial step, sustained efforts are needed to address the underlying patriarchal character of Indian politics and promote meaningful change. இடஒதுக்கீடு ஒரு முக்கியமான படியாக இருந்தாலும், இந்திய அரசியலின் அடிப்படை ஆணாதிக்க தன்மையை நிவர்த்தி செய்வதற்கும் அர்த்தமுள்ள மாற்றத்தை ஊக்குவிப்பதற்கும் நிலையான முயற்சிகள் தேவை. காப் பஞ்சாயத்ஸ். பஞ்சாயத்துகள் என்பவை வட இந்திய மாநிலங்களில், குறிப்பாக ஹரியானா மற்றும் மேற்கு உத்தர பிரதேசம் போன்ற பகுதிகளில் காணப்படும் பாரம்பரியமான அரசியலமைப்புச் சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாத எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் கிராமத் சமூக அமைப்புகளாகும். இவை பாரம்பரிய சமூக விதிமுறைகள் மற்றும் பழக்கவழக்கங்களின் அடிப்படையில் இயங்குகின்றன. அமைப்பு. காப் என்பது ஒரே சமூக பின்னணி, காஸ்ட், கம்யூனிட்டி அல்லது மரபு வழி லினியேஜ் கொண்ட பல கிராமங்களின் ஒரு குழுவை குறிக்கும். இந்த பஞ்சாயத்துகள் வழக்கமாக முதியவர்கள் மற்றும் செல்வாக்குமிக்க சமூக தலைவர்களால் வழிநடத்தப்படுகின்றன. சட்ட அங்கீகாரம் இல்லை. பஞ்சாயத்துகள் இந்திய அரசியலமைப்பின் கீழ் அமைக்கப்பட்ட முறையான கிராம பஞ்சாயத்துகளைப் போலன்றி எந்தவொரு சட்டரீதியான அதிகாரத்தையும் லீகல் அத்தாரிட்டி கொண்டிருக்கவில்லை. நோக்கம். இவை பெரும்பாலும் சமூகங்களுக்கு இடையேயான பிணக்குகளை தீர்க்க, சமூக ஒழுக்கத்தை கண்காணிக்க மற்றும் சமூக மரபுகளை பாதுகாக்க நிறுவப்பட்டன. பஞ்சாயத்துகள் அரசியலமைப்பு சாராத அதிகார அமைப்புகளாகச் செயல்படுவதற்காகவும், பெரும்பாலும் மனித உரிமை மீறல்களுக்குச் சமமான அறிவிப்புகளை வழங்குவதற்காகவும் செய்திகளில் இடம்பெற்றுள்ளன. இந்த விஷயத்தில் விஷயங்களைச் சரிசெய்ய சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை எடுத்த நடவடிக்கைகளை விமர்சன ரீதியாக விவாதிக்கவும். பஞ்சாயத்துகள். பஞ்சாயத்ஸ் என்பவை வட இந்தியாவின் சில மாநிலங்களில் ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் ஜாதி அல்லது கோத்திர அடிப்படையில் செயல்படும் பாரம்பரிய அமைப்புகளாகும்.
இவை அரசியலமைப்புச் சட்டத்திற்கு புறம்பானவை என்றாலும் சமூகத்தில் இவற்றுக்கு இருக்கும் செல்வாக்கு காரணமாக இவை கங்காரு நீதிமன்றங்கள் கேங்கரூ கோர்ட்ஸ் போலச் செயல்பட்டு கௌரவ கொலைகள் மற்றும் சமூக புறக்கணிப்பு போன்ற கடுமையான மனித உரிமை மீறல்களைச் செய்து வருகின்றன. இவற்றை கட்டுப்படுத்த அரசின் 3 அங்கங்கள் எடுத்த நடவடிக்கைகளை திறனாய்வு செய்வோம். நீதித்துறையின் பங்கு ரோல் ஆஃப் ஜுடிஷரி மிகவும் செயல்திறன் மிக்கது. பஞ்சாயத்துகளுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகளையும் தெளிவான வழிகாட்டுதல்களையும் வழங்கியது உச்சநீதிமன்றமே ஆகும். ஆறுமுக சேர்வை வழக்கு 2011. இவ்வழக்கில் உச்சநீதிமன்றம் பஞ்சாயத்துகள் சட்டவிரோதமானவை மற்றும் அரசியலமைப்புக்கு எதிரானவை என்று அறிவித்தது. வயது வந்த ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதை தடுக்கும் அதிகாரம் யாருக்கும் இல்லை என திட்டவட்டமாக கூறியது. சக்தி வாகினி எதிர் இந்திய அரசு 2018. இது ஒரு மைல்கல் தீர்ப்பாகும். இதில் உச்சநீதிமன்றம் கீழ்க்கண்ட வழிகாட்டுதல்களை வழங்கியது. இருவரின் சம்மதத்துடன் நடக்கும் திருமணத்தில் தலையிட எந்த சபைக்கும் பஞ்சாயத் உரிமையில்லை. கௌரவ கொலைகளை தடுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு பிரிவுகளை ஸ்பெஷல் செல்ஸ் உருவாக்க வேண்டும். காதல் இணையர்களுக்கு பாதுகாப்பு இல்லங்கள் சேஃப் ஹவுசஸ் மற்றும் 24 மணி நேரமும் காவல் பாதுகாப்பு வழங்க வேண்டும். விமர்சனம்: நீதித்துறை வலுவான தீர்ப்புகளை வழங்கினாலும் களத்தில் அதை செயல்படுத்த வேண்டிய நிர்வாகம் சுணக்கம் காட்டுவதால் நீதிமன்ற உத்தரவுகள் முழுமையாக பலனளிக்கவில்லை. சட்டமன்றத்தின் பங்கு ரோல் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் சுணக்கமான நிலை. சட்டமன்றங்கள், குறிப்பாக நாடாளுமன்றம், இவ்விஷயத்தில் போதுமான வேகம் காட்டவில்லை என்றே கூற வேண்டும். மையச் சட்டத்தின்மை: கௌரவ கொலைகள் அல்லது பஞ்சாயத்துகளின் அத்துமீறல்களைத் தடுக்க இந்திய அளவில் இதுவரை தனிச்சட்டம் ஸ்பெசிஃபிக் லெஜிஸ்லேஷன் எதுவும் இயற்றப்படவில்லை. இன்றும் இவை கொலை பிரிவு 302 அல்லது தற்கொலைக்கு தூண்டுதல் போன்ற பொதுவான இந்திய தண்டனை சட்ட பிரிவுகளின் கீழ்தான் கையாளப்படுகின்றன. மாநில சட்டங்கள்: ராஜஸ்தான் அரசு 2019 இல் கௌரவ கொலைகளுக்கு எதிராக ஒரு மசோதாவை ராஜஸ்தான் ப்ரோஹிபிஷன் ஆஃப் இன்டர்ஃபேரன்ஸ் வித் த ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்சஸ் பில் கொண்டு வந்தது. ஆனால் அதுவும் ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. சட்ட ஆணையத்தின் பரிந்துரை: 242வது சட்ட ஆணைய அறிக்கை திருமணங்களில் தலையிடுவதை தடுக்க தனிச்சட்டம் வேண்டும் என்று பரிந்துரைத்தது. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக இது கிடப்பில் போடப்பட்டுள்ளது. விமர்சனம்: வாக்கு வங்கி அரசியல் காரணமாக அரசியல் கட்சிகள் பஞ்சாயத்துகளுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை இயற்ற தயங்குகின்றன. நிர்வாகத்தின் பங்கு ரோல் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பலவீனமான செயல்பாடு. காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் செயல்பாடு பல நேரங்களில் ஏமாற்றமளிப்பதாகவே உள்ளது. பாதுகாப்பு தோல்வி: உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் பல மாவட்டங்களில் காதல் இணையர்களுக்கான பாதுகாப்பு இல்லங்கள் பெயரளவிற்கே உள்ளன. உள்ளூர் அரசியல் அழுத்தம்: காவல்துறை அதிகாரிகள் உள்ளூர் அரசியல்வாதிகள் மற்றும் ஜாதித் தலைவர்களின் அழுத்தத்திற்கு பணிந்து புகார்களை பதிவு செய்ய தாமதிக்கின்றனர். பல நேரங்களில் காதலர்களை பிரித்து பெற்றோரிடம் ஒப்படைக்கும் மத்தியஸ்தர்களாகவே காவலர்கள் செயல்படுகின்றனர். தடுப்பு நடவடிக்கைகள் இன்மை: குற்றம் நடந்த பிறகு நடவடிக்கை எடுப்பதே ரியாக்டிவ் வழக்கமாக உள்ளது. பஞ்சாயத்து கூடும்போதே அதை தடுக்கும் பிரிவென்டிவ் அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு இருந்தும் அது அரிதாகவே பயன்படுத்தப்படுகிறது. முடிவுரை மற்றும் முன்னோக்கிய பாதை: இந்தியாவில் பஞ்சாயத்துகள் இன்னும் நிலைத்திருப்பதற்கு காரணம் சட்டபூர்வத்தன்மை லெகாலிட்டி இல்லாவிட்டாலும் சமூகத்தில் அவற்றுக்கு இருக்கும் சமூக அங்கீகாரம் சோஷியல் லெஜிட்டிமசி ஆகும். நீதித்துறை மட்டுமே தனித்து நின்று போராடிக் கொண்டிருக்கிறது. நிலைமையை சரிசெய்ய நாடாளுமன்றம் கௌரவ கொலைகளுக்கு எதிராக கடுமையான தேசிய சட்டத்தை உடனே இயற்ற வேண்டும். காவல்துறை அதிகாரிகள் மீது அரசியல் தலையீடு இல்லாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும்.
எல்லாவற்றிற்கும் மேலாக சாதி மறுப்பு திருமணங்களை சமூக மாற்றத்திற்கான கருவியாக பார்க்கும் மனப்பாங்கு மக்களிடம் வளர்க்கப்பட வேண்டும். Khap panchayats have been in the news for functioning as extra-constitutional authorities, mostly delivering pronouncements amounting to human right violations. Discuss critically the actions taken by the legislative, executive and judiciary to set the things right in this regard. பஞ்சாயத்துகள் அரசியலமைப்பு சாராத அதிகார அமைப்புகளாகச் செயல்படுவதற்காகவும் பெரும்பாலும் மனித உரிமை மீறல்களுக்கு சமமான அறிவிப்புகளை வழங்குவதற்காகவும் செய்திகளில் இடம்பெற்றுள்ளன. இந்த விஷயத்தில் விஷயங்களை சரிசெய்ய சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை எடுத்த நடவடிக்கைகளை விமர்சன ரீதியாக விவாதிக்கவும். Khap panchayats, traditional village councils in India, have been criticized for functioning as extra-constitutional authorities, delivering pronouncements that mostly lead to human rights violations. The legislative, executive, and judiciary have taken various actions to address this issue. இந்தியாவின் பாரம்பரிய கிராம சபைகளான பஞ்சாயத்துகள் அரசியலமைப்பிற்கு புறம்பான அதிகாரிகளாகச் செயல்படுவதாகவும் மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுக்கும் அறிவிப்புகளை வழங்குவதாகவும் விமர்சிக்கப்பட்டுள்ளன. இந்த பிரச்சினையை தீர்க்க சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளன. Legislative actions சட்டமன்ற நடவடிக்கைகள், prohibition of unlawful assembly bills. Some states, like Punjab, have passed laws to prohibit unlawful assemblies that interfere with judicial orders or promote social ostracism. சட்டவிரோத சட்டமன்ற மசோதாக்களை தடை செய்தல். பஞ்சாப் போன்ற சில மாநிலங்கள் நீதித்துறை உத்தரவுகளில் தலையிடும் அல்லது சமூக புறக்கணிப்பை ஊக்குவிக்கும் சட்டவிரோத கூட்டங்களை தடை செய்ய சட்டங்களை இயற்றியுள்ளன. Protection of Women from Domestic Violence Act 2005. This law provides protection to women from domestic violence, but its implementation has been inadequate in rural areas where Khap panchayats mostly perpetuate violence against women. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. இந்த சட்டம் பெண்களுக்கு வீட்டு வன்முறையிலிருந்து பாதுகாப்பை வழங்குகிறது. ஆனால் பஞ்சாயத்துகள் பெரும்பாலும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை தொடரும் கிராமப்புறங்களில் இதன் செயல்படுத்தல் போதுமானதாக இல்லை. Scheduled Castes and Scheduled Tribes Prevention of Atrocities Act 1989. This law aims to prevent atrocities against marginalized communities, but its effectiveness in curbing Khap panchayats excesses is limited. பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுமைகளை தடுக்கும் சட்டம் 1989. இந்த சட்டம் ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களுக்கு எதிரான அட்டூழியங்களை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆனால் பஞ்சாயத்துகளின் அத்துமீறல்களை தடுப்பதில் அதன் செயல்திறன் குறைவாகவே உள்ளது. Executive actions நிர்வாக நடவடிக்கைகள். State government initiatives. Some state governments, like Haryana, have attempted to regulate Khap panchayats through legislation, but these efforts have been criticized for being insufficient. மாநில அரசு முயற்சிகள். ஹரியானா போன்ற சில மாநில அரசுகள் சட்டத்தின் மூலம் பஞ்சாயத்துகளை ஒழுங்குபடுத்த முயற்சித்தன, ஆனால் இந்த முயற்சிகள் போதுமானதாக இல்லை என்று விமர்சிக்கப்பட்டுள்ளன. National Commission for Women NCW. The NCW has been proactive in addressing Khap panchayat-related issues, but its recommendations are mostly ignored or not implemented effectively by state governments. தேசிய மகளிர் ஆணையம் NCW, பஞ்சாயத்து தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதில் NCW முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது, ஆனால் அதன் பரிந்துரைகள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகின்றன அல்லது மாநில அரசுகளால் திறம்பட செயல்படுத்தப்படவில்லை. Judicial actions நீதித்துறை நடவடிக்கைகள். Landmark judgments. The Supreme Court has delivered several landmark judgments, including Shakti Vahini v. Union of India 2018, which directed state governments to take action against Khap panchayats and protect couples from harassment. மைல்கல் தீர்ப்புகள். உச்ச நீதிமன்றம் சக்தி வாகினி எதிர் இந்திய ஒன்றியம் 2018 உட்பட பல முக்கிய தீர்ப்புகளை வழங்கியுள்ளது. இது பஞ்சாயத்துகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் தம்பதிகளை துன்புறுத்தலில் இருந்து பாதுகாக்கவும் மாநில அரசுகளை உத்தரவிட்டது. Judicial intervention.
The judiciary has played a crucial role in addressing human rights violations by Khap Panchayats, but consistent enforcement of judgments remains a challenge. நீதித்துறை தலையீடு பஞ்சாயத்துகளின் மனித உரிமை மீறல்களை நிவர்த்தி செய்வதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகித்துள்ளது, ஆனால் தீர்ப்புகளை தொடர்ந்து செயல்படுத்துவது ஒரு சவாலாகவே உள்ளது. Challenges and way forward. சவால்கள் மற்றும் முன்னோக்கி செல்லும் வழி. Deep rooted social and cultural norms. Khap Panchayats influence is deeply rooted in local customs and traditions, making it challenging to dismantle their authority. ஆழமாக வேரூன்றிய சமூக மற்றும் கலாச்சார விதிமுறைகள். பஞ்சாயத்துகளின் செல்வாக்கு உள்ளூர் பழக்கவழக்கங்கள் மற்றும் மரபுகளில் ஆழமாக வேரூன்றியுள்ளது, இதனால் அவற்றின் அதிகாரத்தை அகற்றுவது சவாலாக உள்ளது. Lack of effective implementation. Laws and judgments are not consistently implemented, and state governments mostly fail to take decisive action against Khap Panchayats. பயனுள்ள அமலாக்கம் இல்லாமை. சட்டங்களும் தீர்ப்புகளும் தொடர்ந்து செயல்படுத்தப்படுவதில்லை, மேலும் மாநில அரசுகள் பெரும்பாலும் பஞ்சாயத்துகளுக்கு எதிராக தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க தவறிவிடுகின்றன. Need for awareness and education. Raising awareness about constitutional rights and promoting education can help change societal attitudes and dismantle the cultural basis of Khap Panchayats authority. விழிப்புணர்வு மற்றும் கல்வியின் தேவை. அரசியலமைப்பு உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் கல்வியை ஊக்குவிப்பதும் சமூக மனப்பான்மையை மாற்றவும் பஞ்சாயத்துகளின் அதிகாரத்தின் கலாச்சார அடிப்படையை அகற்றவும் உதவும். பல மாநில அரசுகள் சிறந்த நிர்வாகத்திற்காக மாவட்டங்கள் மற்றும் தாலுகாக்கள் போன்ற புவியியல் நிர்வாக பகுதிகளை மேலும் பிரிக்கின்றன. மேற்கூறியவற்றின் அடிப்படையில் அதிக எண்ணிக்கையிலான சிறிய மாநிலங்கள் மாநில அளவில் பயனுள்ள நிர்வாகத்தை கொண்டுவருவதை நியாயப்படுத்த முடியுமா? விவாதிக்கவும். மாவட்டங்கள் மற்றும் தாலுகாக்களை பிரிப்பதன் மூலம் நிர்வாகத்தை எளிமையாக்குவது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதே தர்க்கத்தின் அடிப்படையில் சிறிய மாநிலங்களை உருவாக்குவது பயனுள்ள நிர்வாகத்தை கொண்டுவரும் என்ற வாதத்தில் பல உண்மைகள் இருந்தாலும் அதை ஒரு முழுமையான தீர்வாக கருத முடியாது. இதன் சாதக மற்றும் பாதகங்களை ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் விரிவாக விவாதிக்கலாம். சிறிய மாநிலங்களை உருவாக்குவதற்கான நியாயங்கள். ஆர்கியூமெண்ட்ஸ் இன் ஃபேவர். நிர்வாக வசதி மற்றும் வளர்ச்சியின் அடிப்படையில் சிறிய மாநிலங்கள் தேவை என்ற வாதத்திற்கு வலுவான காரணங்கள் உள்ளன. நிர்வாக அணுகல். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் accessibility. ஒரு சிறிய புவியியல் பகுதியையும் குறைவான மக்கள் தொகையையும் நிர்வகிப்பது எளிது. அரசாங்க திட்டங்கள் கடைக்கோடி மனிதனுக்கும் சென்றடைவதை உறுதி செய்ய முடியும். தலைநகரம் மக்களுக்கருகில் இருப்பதால் மக்கள் தங்கள் குறைகளை தீர்க்க நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியதில்லை. பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை களைதல். பெரிய மாநிலங்களில் தலைநகரைச் சுற்றியுள்ள பகுதிகள் மட்டுமே வளர்ச்சியடைகின்றன. தொலைதூர பகுதிகள் புறக்கணிக்கப்படுகின்றன. உதாரணம், தெலுங்கானா உருவானதற்கு காரணமே ஒருங்கிணைந்த ஆந்திராவில் அந்த பகுதி வளர்ச்சியில் புறக்கணிக்கப்பட்டதுதான். சிறிய மாநிலமாகும்போது அந்த பிராந்தியத்தின் வளங்கள் அங்கேயே முதலீடு செய்யப்படுகின்றன. கலாச்சார பாதுகாப்பு. இந்தியாவில் பல சிறிய மாநிலங்கள், குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள், தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் மொழியை கொண்டவை. சிறிய மாநிலங்கள் இவர்களின் இன அடையாளத்தை பாதுகாக்க உதவுகின்றன. பொருளாதார வளர்ச்சி. சத்தீஸ்கர் மற்றும் உத்தரகண்ட் போன்ற மாநிலங்கள் பிரிந்த பிறகு சில துறைகளில் சுற்றுலா, கனிம வளம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டுள்ளன. சிறிய மாநிலங்களுக்கு எதிரான வாதங்கள். ஆர்கியூமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட். சிறிய மாநிலம் என்றாலே சிறந்த நிர்வாகம் என்று அர்த்தமல்ல. அதில் பல நடைமுறை சிக்கல்களும் உள்ளன. பொருளாதாரச் சுமை. எக்கனாமிக் பர்டன். ஒவ்வொரு புதிய மாநிலத்திற்கும் ஒரு புதிய தலைநகரம், தலைமைச் செயலகம், உயர்நீதிமன்றம், ஆளுநர் மற்றும் அமைச்சரவை தேவைப்படுகிறது. இதற்கான நிர்வாகச் செலவு ஓவர்ஹெட் காஸ்ட் மிக அதிகம்.
பல சிறிய மாநிலங்கள் சொந்த வருவாயின்றி மத்திய அரசின் நிதியை நம்பியே வாழும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன. அரசியல் நிலையற்ற தன்மை பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி. சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும்போது கட்சித் தாவல்கள் எளிதாக நடக்கும். உதாரணம், ஜார்க்கண்ட் மாநிலம் உருவான பிறகு அங்கு அடிக்கடி ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்கள் அதன் வளர்ச்சியை பெரிதும் பாதித்தன. நிலையான ஆட்சி இல்லாவிட்டால் சிறந்த நிர்வாகம் சாத்தியமில்லை. நதிநீர் மற்றும் எல்லை பிரச்சினைகள். மாநிலங்கள் பிரிக்கப்படும்போது நதிநீர் பகிர்வு மற்றும் எல்லை தகராறுகள் அதிகரிக்கின்றன. காவிரி, கிருஷ்ணா நதிநீர் சிக்கல்கள் மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பை குறைத்து வளர்ச்சியை தடுக்கின்றன. வளர்ச்சிக்கு உத்தரவாதமில்லை. மாநிலத்தை பிரிப்பது மட்டுமே வளர்ச்சியை தந்துவிடாது. சரியான கொள்கைகள் பாலிசிஸ் அவசியம். வளம் நிறைந்த ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்கள் பிரிந்து 20 ஆண்டுகள் ஆகியும் வறுமை மற்றும் நக்சல் பிரச்சினைகளிலிருந்து இன்னும் முழுமையாக மீளவில்லை. முடிவுரை: மாவட்டங்களை பிரிப்பது நிர்வாக வசதிக்கானது, ஆனால் மாநிலங்களை பிரிப்பது என்பது அரசியல், பொருளாதாரம் மற்றும் கூட்டாட்சி தத்துவம் சார்ந்தது. எனது கருத்து: சிறிய மாநிலங்கள் நிர்வாகத்திற்கு உதவும் என்பது ஒரு பகுதி உண்மைதான். ஆனால் அதற்கு மாற்றாக இருக்கும் பெரிய மாநிலங்களிலேயே அதிகார பரவலாக்கத்தை டீசென்ட்ரலைசேஷன் வலுப்படுத்த வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பஞ்சாயத்ஸ் அதிக நிதி மற்றும் அதிகாரத்தை வழங்க வேண்டும். பின்தங்கிய பகுதிகளுக்கென சிறப்பு மேம்பாட்டு வாரியங்களை ரீஜனல் டெவலப்மெண்ட் போர்ட்ஸ் உருவாக்கி அதிகாரம் அளிக்கலாம். மகாராஷ்டிராவில் விதர்பா வாரியம் போல. எனவே மாநிலத்தை பிளப்பதை விட அதிகாரத்தை பகிர்வதே சிறந்த நிர்வாகத்திற்கு வழிவகுக்கும். Many states' governments further bifurcate geographical administrative areas like districts and talukas for better governance. In light of the above, can it also be justified that more number of smaller states would bring in effective governance at state level? Discuss. பல மாநில அரசுகள் சிறந்த நிர்வாகத்திற்காக மாவட்டங்கள் மற்றும் தாலுகாக்கள் போன்ற புவியியல் நிர்வாக பகுதிகளை மேலும் பிரிக்கின்றன. மேற்கூறியவற்றின் அடிப்படையில் அதிக எண்ணிக்கையிலான சிறிய மாநிலங்கள் மாநில அளவில் பயனுள்ள நிர்வாகத்தை கொண்டுவருவதை நியாயப்படுத்த முடியுமா? விவாதிக்கவும். The idea of creating more smaller states in India is a topic of ongoing debate. While some argue that smaller states can lead to more effective governance, others believe that it may not necessarily be the case. இந்தியாவில் சிறிய மாநிலங்களை உருவாக்குவது என்பது தொடர்ந்து விவாதிக்கப்படும் ஒரு தலைப்பு. சிறிய மாநிலங்கள் மிகவும் பயனுள்ள நிர்வாகத்திற்கு வழிவகுக்கும் என்று சிலர் வாதிடுகையில் மற்றவர்கள் அது அவசியமில்லை என்று நம்புகிறார்கள். Advantages of smaller states. சிறிய மாநிலங்களின் நன்மைகள்: better governance. Smaller states might be more manageable, allowing for more focused and effective governance. சிறந்த நிர்வாகம். சிறிய மாநிலங்கள் மிகவும் நிர்வகிக்கக்கூடியதாக இருக்கலாம், அதிக கவனம் செலுத்தும் மற்றும் பயனுள்ள நிர்வாகத்தை அனுமதிக்கும். Increased citizen participation. Smaller states could lead to more direct citizen participation in governance, fostering a sense of community and ownership. அதிகரித்த குடிமக்கள் பங்கேற்பு. சிறிய மாநிலங்கள் நிர்வாகத்தில் நேரடி குடிமக்கள் பங்கேற்புக்கு வழிவகுக்கும், சமூகம் மற்றும் உரிமை உணர்வை வளர்க்கும். Tailored policies. Smaller states can develop policies that are tailored to their specific needs and circumstances, rather than relying on one-size-fits-all solutions. சிறிய மாநிலங்கள் ஒரே மாதிரியான தீர்வுகளை நம்புவதற்கு பதிலாக அவற்றின் குறிப்பிட்ட தேவைகள் மற்றும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கொள்கைகளை உருவாக்கலாம். Challenges and limitations. சவால்கள் மற்றும் வரம்புகள். Resource constraints. Smaller states might face resource constraints, including limited financial resources, infrastructure, and human capital. வளக்கட்டுப்பாடுகள். சிறிய மாநிலங்கள் வரையறுக்கப்பட்ட நிதி வளங்கள், உள்கட்டமைப்பு மற்றும் மனித மூலதனம் உள்ளிட்ட வளக்கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ளக்கூடும். Administrative costs. Creating more states could lead to increased administrative costs, including the cost of maintaining separate state governments, bureaucracies, and infrastructure.
நிர்வாகச் செலவுகள். அதிக மாநிலங்களை உருவாக்குவது நிர்வாகச் செலவுகளை அதிகரிக்க வழிவகுக்கும். இதில் தனித்தனி மாநில அரசாங்கங்கள், அதிகாரத்துவங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை பராமரிப்பதற்கான செலவு அடங்கும். Coordination challenges. Smaller states might face challenges in coordinating with neighboring states, the central government, and other stakeholders. ஒருங்கிணைப்பு சவால்கள். அண்டை மாநிலங்கள், மத்திய அரசு மற்றும் பிற பங்குதாரர்களுடன் ஒருங்கிணைப்பதில் சிறிய மாநிலங்கள் சவால்களை எதிர்கொள்ளக்கூடும். Inequitable development. Smaller states might experience uneven development, with some areas receiving more attention and resources than others. சமத்துவமற்ற வளர்ச்சி. சிறிய மாநிலங்கள் சீரற்ற வளர்ச்சியை அனுபவிக்கக்கூடும், சில பகுதிகள் மற்றவற்றை விட அதிக கவனத்தையும் வளங்களையும் பெறுகின்றன. எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கேஸ் ஸ்டடீஸ். எடுத்துக்காட்டுகள் மற்றும் வழக்கு ஆய்வுகள். உத்தராகண்ட், created in 2000. Uttarakhand has shown significant progress in areas like tourism and hydropower development. உத்தரகாண்ட், 2000ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட. உத்தரகாண்ட், சுற்றுலா மற்றும் நீர்மின்சார மேம்பாடு போன்ற துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டியுள்ளது. சத்தீஸ்கர், formed in 2000. Chhattisgarh has made notable strides in areas like agriculture and industry. சத்தீஸ்கர், 2000ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட. சத்தீஸ்கர், விவசாயம் மற்றும் தொழில்துறை போன்ற துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளது. தெலங்கானா, created in 2014. Telangana has experienced rapid growth and development, particularly in the IT sector. தெலுங்கானா, 2014ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட. தெலுங்கானா, விரைவான வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியை அனுபவித்துள்ளது, குறிப்பாக ஐடி துறையில். Conclusion. While smaller states can potentially lead to more effective governance, it is not a guarantee. The success of smaller states depends on various factors, including effective governance, resource management, and citizen participation. The central government and state governments must work together to address the challenges and limitations associated with creating smaller states. சிறிய மாநிலங்கள் மிகவும் பயனுள்ள நிர்வாகத்திற்கு வழிவகுக்கும் என்றாலும் அது ஒரு உத்தரவாதமல்ல. சிறிய மாநிலங்களின் வெற்றி, பயனுள்ள நிர்வாகம், வள மேலாண்மை மற்றும் குடிமக்கள் பங்கேற்பு உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை பொறுத்தது. சிறிய மாநிலங்களை உருவாக்குவதோடு தொடர்புடைய சவால்கள் மற்றும் வரம்புகளை நிவர்த்தி செய்ய மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். The creation of more smaller states should be carefully considered, taking into account the specific needs and circumstances of each region. It is essential to weigh the potential benefits against the potential challenges and limitations. ஒவ்வொரு பிராந்தியத்தின் குறிப்பிட்ட தேவைகள் மற்றும் சூழ்நிலைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு சிறிய மாநிலங்களை உருவாக்குவது கவனமாக பரிசீலிக்கப்பட வேண்டும். சாத்தியமான சவால்கள் மற்றும் வரம்புகளுக்கு எதிராக சாத்தியமான நன்மைகளை எடை போடுவது அவசியம். For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.